What's up, Roscoes? Before we get along too much further, in the podcast, adult themes இருக்கு, sexual content இருக்கு, strong language இருக்கு. வார்த்தை செம்ம ஃப்ளோவா வரும், கொஞ்சம் காஜியாவும் போகும். அதே நேரத்துல சில டாபிக்லாம் சொல்லும் போது பிரஸ் கான்ஃபரன்ஸும் வைப்பாங்க. நம்ம சொந்தக்கார பையன் தான். அதனால இது ஒரு மெச்சூர்டான லெஸ் சென்சிட்டிவான ஆடியன்ஸ்க்கு லிசனர் அண்ட் வியூவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அட்வைஸ். கேட்டிங்களா? சரி வாங்க ஷோக்கு போலாம். What's up ladies and gentlemen, brand new episode Toss Up. போன வாரம் வந்து Toss Up வந்து விஜய் மாதிரி நடிச்சிருந்தோம். அதுல எனக்கு வந்து செம்ம ஹேட்லாம் வந்துச்சு. ஆமா ஆக்சுவலி பொண்ணுங்கிட்டே ஒரு நல்ல வாழ்த்துக்கு வந்துருச்சு. பட் சில பேருக்கு வந்து விஜய் வெறி எடுக்கிறதுக்கு வந்து உன்னை தாக்குனாங்க. ஏன் தெரியுமா அது தாக்குறாங்க? அது நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னு. கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன புண்டைய கண்டுபிடிச்சு? ஏன்னா நீ வந்திருக்கிறது வந்து விஜய் கெட்டப்ல. நீ என்ன சொன்னா போக்கடி சொல்றா தற்கொலை அவங்க வந்து உன்னைய பார்க்கல. அவங்க வந்து நீ விஜயா இருந்துகிட்டு விஜய திட்டுறேன்னு சொல்லி உன்னை அட்டாக் பண்றாங்க. அப்பனா நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ நான் வந்து அது வந்து நான் வந்து என்னைய பத்தி தான் சொன்னேன். அப்ப நீங்க வந்து அது விஜய் இல்ல நீ விஜய் கெட்டப்ல வந்திருக்கல. நீ விஜய் கெட்டப்ல வரும்போது தற்கொலை நீ ஒன்னை பாயிண்ட் பண்ண கூடாது. ஓ தற்கொலை பண்ண கூடாது. நீ விஜய் கெட்டப்ல வர இப்ப நீ எந்த செலிபிரிட்டி வரும்போது நீ ஒன்னையே வந்து மட்டம் தாக்கி பேச கூடாது. ஆனா நீ மட்டம் தாக்கி பேசுறது நீ வந்து அது ஒரு காமனா வச்சிருக்கல. நான் என்னைய தான் மட்டம் தாக்கி பேசுறேன். அது நீ விஜய் கெட்டப்ல வந்திருக்க. Both are not same. இதுல என்ன பிரச்சனைடா, எல்லாரும் வந்து இந்த செலிபிரிட்டி வார்த்தை வந்து ஒரு ஸ்லட் மாதிரி பைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது அவன் செலிபிரிட்டியா இருக்கான், அவன் செலிபிரிட்டியா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டவனுக்குள்ள செலிபிரிட்டி பேருச்சான். இங்க பாருங்க, நாங்கள செலிபிரிட்டி இல்ல, நான் வந்து ஒரு தற்குறி புண்டை. நான் வந்து தற்குறி புண்டை மாட்டு. இவனாச்சும் வந்து எங்களை பார்த்து நீங்க செலிபிரிட்டி பாருங்கடா, முதல்ல நீங்க நான் செக்அப் பண்ணோம். லிசன், நாங்க செலிபிரிட்டி இல்ல. ஆமா, சோ உங்களுக்கு எப்பயாச்சும் நாங்க செலிபிரிட்டின்னு தோன்றுச்சுடா, இல்ல நாங்களே அப்படி நினைச்சுக்கிட்டோம்னா இல்ல. டாஸ் அப்ல ஓகே வந்து நீங்க ஃபேடா இருக்க, பீங் a fan is different. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் ஒரு 2-3 படம் நடிச்சதுனால ஒரு நாள் செலிபிரிட்டி ஆயிட முடியாது. நீ யார சொல்ற? என்ன சொல்லி இல்ல நீ ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லையா? என்ன சொல்லிக்கிறேன்? சோ 2-3 படம் நடிச்சா அதான் நானும் செலிபிரிட்டி இல்ல. சோ நீ சொல்றதுக்காக நான் வந்து சப்போர்ட்டா சொல்லிக்கிறேன். இல்ல நீ சைடுல சொறி விட்டுக்கிறேன். சைடுல இந்த மாதிரி ஒருத்தன் சைடுல சொறி விட்டு தரசுல மாட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஓ அவர் வாயினாலேயே நானும் சொன்னேன் சும்மா இருடா, சும்மா இருடா. டேய் சும்மா இருடா, நானே நொந்து போயிருக்கேன். யாரா பேசிட்டு இருக்கிறான்னு தெரியல. நிலைமை சூழ்நிலை சில பேருக்கு அந்த மாதிரி சூத்துல அடிக்குது. இல்ல அது என்னன்னா, நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னேன், ஓகே நீங்க வந்து உங்க மனசுல நீங்க விஜய் நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் நீங்க வந்து ஆக்சுவலி விஜய்ல நீங்க பாலாயா. யாரு அந்த ஆளு வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஆளை பத்தி நீங்க விஜய்ல நீங்க பாலாயா. நீங்க வந்து உங்களை பத்தி அப்படி நினைச்சுக்க கூடாது. யாரும் அவங்க மனசுல போயிட்டு நீங்க விஜய் தான் சார், நீங்க வந்து பெரிய ஆளு சார், நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி 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 அவர் விஜய் மாதிரி பண்ணாரு. அவரும் அதே மாதிரி. என்ன சார் வாஷிங்டன் வெட்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதானே நான் உருவாக்குன கேரக்டர் என்ன ஓவர்டேக் பண்ணுதுப்பா. அதான் ஒரு விஷயம் வந்து கூட இருக்கிறவங்க ஏத்தி விடுவானுங்க, நம்ம அது மண்டையில ஏறாம பாத்துக்கணும். கூட இருக்கிறவங்க என்னை ஏத்தி விடுறல. முதல்ல தற்கருட இப்ப தெரியுதா நாங்க ஏன் எங்களை பத்தி கேவலம் பேசிக்கிறோன்னு. ஏன்னா உலகம் கேவலம் பேசுறோட நாங்களே நம்மள கேவலம் பேசிக்கோம். கரெக்ட். ஆக்சுவலி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் தேவை. அப்பதான் ரியாலிட்டி. அந்த மாதிரி ஃபேன்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியல, எனக்கு ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க. பட் உன் ஃபேன்ஸ் வந்து உனக்கு பேலன்ஸா இருக்கு. பாதி உனக்கு பேலன்ஸ் இல்ல, உனக்கு ஆக்சுவலி பாசிட்டிவ் கொஞ்சம் 70% இருக்கு, 30% தான் உனக்கு. Okay, let's be honest. Let's read last week comments and I have something to say about the comments. Okay, let's see. Okay, இது நீ சொல்லு. நான் சொன்னா கொஞ்சம் கேவலமா இருக்கு எனக்கு. தளபதி மாதிரி வர சொன்னா சைக்கோ மாதிரி வந்திருக்கா கிறிஸ். பாரு, நான் அப்பவே சொன்னேன், நான் விஜய் மாதிரிலாம் எனக்கு ஒத்து வராது, நான் செட் ஆகாது. நான் சொன்னேன் மொட்டையோட வெள்ளை டிஷர்ட் போட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மாதிரி வரேன்னு. இவங்க தான் சொன்னானுங்க இந்த மாதிரி போட்டுன்னு இது வந்து பீஸ்ட் மோட் மாதிரி வர்றான்னு. என்ன ஆச்சு? பீஸ்ட் மோட் வரலான்னு சொன்னேன். நீ போன வாரம் என்ன சொன்ன? சிங்கத்தை விட்டு சாட்சி போட்டாங்கன்னு சொன்ன. அது வந்து பாலையா கொஞ்சம் சரி அதான் தாக்குறது. அதே போன வாரம் இன்னொரு வீடியோ வந்துச்சு, காய் ஃபன். என்ன பண்ணிட்டு இருந்த? Let's have some guy fun. காய் ஃபன்ன்றது ஒரு ஆக்டிங். அது வந்து அது ஆக்டிங். நான் பார்த்துட்டு அது ஆக்டிங் பண்ண மாதிரி இல்ல, ரொம்ப நாள் வெறி பிடிச்ச மாதிரியே. அவன் வேற சொன்னா நாங்க கிரீஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோலோட அது பண்ண சொன்னோன்னு. இல்ல ஒரு கேரக்டர் நீ கமிட் ஆயிடுச்சுன்னா நீ ரொம்ப ஃபுல் ஆன் போயிடணும். நீ ஃபுல்லா மயிராயிரணும். ஃபுல் ஆன் போயிடணும்னு சொல்றேன். போயிடணுமா? நீ போன மாதிரி இல்ல, போடுற மாதிரி தான் போன.
அதே ஃபுல்லான மாதிரி இருக்கு. அதுக்கு மேல என்ன பண்றான் அவனை வந்து தூக்கி போட்டு பின்னால் அடிக்க பத்தியா அடிக்க பார்த்தா ஆனா வேணான்ட்ட கட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள. இங்க ஆடா கொரில்லா சால்குனவா இது வேற நீ யோசிக்கிற ஏன் பேய் எது வரேன் பேய் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன நம்மளோட மோசமா இருக்கான், இவன் என்ன அறுப்பு பிடிச்ச பிள்ளையா இருக்கான், நம்மளாச்சும் கொஞ்சம் மானகட்டவா வளர்ந்துருக்கான், இது என்ன மானகட்ட மாதிரி வாழ வர. இதுதான் வார்னிங் அது பேய்க்கு. பேய்க்கு இது வார்னிங் இல்ல. பேய் வந்துட்டு எப்படி தெரியுமா இருக்கும், போன வாரம் வந்து ஜனநாயகம் வச்சுற அதுல ஒரு டயலாக் இருக்கும், தொடலிய பேய் பத்திரி இது யாரு சார் தொடலிய சம்பவம் பண்றவங்க கேட்டிருக்க ஆனா சம்பவத்துல ரெக்கார்ட் வாங்கினு கேட்டிருக்கியா அதான்டா நீ. அங்க ராவண மவன இவன ராவண ஓத்தாண்டா ஓத்தையில வந்து ஓத்தாண்டா அந்த மாதிரி தாண்டா இருக்கும். அனிரு லிரிக்ஸ் என்னத்துக்குலாம் லிரிக்ஸ் மட்டும் எடுக்கிற மெத்தட் ஆக்டிங்ல இருந்தா. Actually to be honest we supposed to have a guest this week. என்னாச்சு பூடன் வர வேண்டியது ஏன்னா சொன்னேன் சர்ப்ரைஸா இருக்கல அடுத்த வாரம். இல்ல ஆக்சுவலி இந்த வாரம் பூடன் வர வேண்டியது as a guest பட் அவனால வந்து சீக்கு அவனால பேச முடியாதனால நானும் சீக்ல இருந்து ரீகவர் பண்ணி தான் வந்தேன். ரெண்டு பேரும் என்ன கை ஃபன் வச்சிருந்தீங்க? காய் ஃபன் இல்லடா, இது வந்து யூனிவர்சல் ஃபன். எல்லாரும் சீக்ரெட் பீரியட்ல தான் இருக்காங்க. நானும் கொஞ்ச நாள் போன வாரம் நானும் அடியில வாங்கினேன். ஆமா ஸோ எல்லாம் ஒரு சீக்ல இருந்து படுத்துட்டு வெளியாகி இருந்திருக்கோம். அதே நேரத்தில் வந்து லாவண்யா 2148 சொல்லியிருக்காங்க, ஐ லவ் how Chris said ஜீவன் doesn't have to act like a திமிரு பிடிச்சவன், he can just be himself. நீ எக்ரி பண்றாங்க. இல்ல பரவாயில்ல, அதுக்கு மேல மெசேஜ் சொல்ல அதுக்கு மேல போக்கிரி ட்ரெஸ் பண்ண சொன்னா ஜீவன் சிம்பு மாதிரி வந்திருக்கு ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஓ ஆமா ஆக்சுவலி சிம்பு மாதிரி வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அவங்க சொல்லும் போது தான் தெரியுது. ஓகே அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சொல்ல தேவையில்ல, எல்லாம் ஜீவன் தான் வந்திருக்கு. Okay, I just want to say எனக்கு அந்த மாதிரி மெசேஜ் வரும்போது like okay I didn't want to see it but our editor also saw it என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுச்சு, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. ஏன் ஓகே இது எனக்கு ஒரு புரியல, இது என்ன இது எல்லாரும் படிச்சு இது என்ன மீனிங்? கிறிஷு பாயுலுங்கடா என்ன அப்படின்னா என்னது? ஓ கிறிஷ் பாயுலுங்கடா. ஏன்னா இந்த 2-3 தடவை வந்துருந்துச்சு. நானும் பார்த்து என்னடா அது பயங்களா இருக்கா தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் இருந்துச்சு ஆளுங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா வந்து அசிங்கமா இருக்கு சொல்லி பழகிட்டானா, ஸோ என்னோட வேல்யூ வந்து அந்த அசிங்கத்திலேயே செட் ஆயிடுச்சு. லைக் அசிங்கம் இருக்கும். ஸோ யாராச்சும் கம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்க்கும்போது இவங்க எதுவும் நல்லது சொல்லல, ஏன்னா யாத்திரமா யாரும் கம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்க ப்ரோ, அங்க போய் பேசுங்க, சூத்தடி வாங்கிட்டு வருவேன். பட் ஆனா இப்ப அதேதான் மாறிடுச்சுல. இப்ப நீ வந்து ஒர்க் அவுட் பண்ற இல்ல எது நடந்தாலும் I just feel like they gotta fuck me over. So like you know validation comes from within, but my validation doesn't come from how I look. If you ever comment how I look, I know you're gonna fuck me over. Okay so அது நான் சீரியஸ் ஒரு நாள் மாற வேணாம். ஆனா எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஹேட் வர்றதுல முக்காசி இந்த காணவாயி தேங்காய் திருவி இந்த மாதிரி பிசிக்கலா என்ன எனக்கு பிசிக்கலா அட்டாக் பண்ணி எனக்கு அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. திடீர்னு கண்ணு நீ ஏன் திடீர்னு இப்படி வந்து பேசி இருக்கிற, ஏன் உனக்கு என்ன வேணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆளுங்க அந்த மாதிரி பேசும்போது பிடிக்காது. என்னை வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா நீங்க எதுவும் இன்ஸ்டால் பண்ணுங்க, என் காம்ப்ளிமெண்ட் போறீங்கன்னா எனக்கு அது ஐ ஃபீல் காம்ப்ளிமெண்டிங் இஸ் மோர் இன்சல்ட்டிங் தென் ஆக்சுவல் இன்சல்ட்டிங். இது என்ன I feel like when you compliment me, that's why I take offense. Because I feel like wow. அப்ப இங்க பாரு, நானும் முன்ன வந்து நீ வந்து ஆரம்பத்துல வந்து எல்லாரும் வந்து கேமர் இருக்கு கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருந்துச்சு ஆரம்பத்துல. அப்ப நான் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு வந்து கேன்னு சொன்னா திருப்பி அடிச்சிருவேன், அவங்களே திருப்பி சொல்லுவேன். அப்புறம் பாரு இப்ப வந்து கேல எல்லா வீடியோ நான் கம்ஃபர்டபுளா பண்றேன். இப்ப மேன்லின்னு சொன்னா வந்து நான் அஃபெண்ட் ஆகணுமா? இங்க பாரு, இப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லு. நீ கேட்கிற கேள்விக்கு ஏன்னா பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நீ பண்ற வேலைக்கும் நீ சொல்ற விஷயத்துக்கும் கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு. இதனாலதான் திஸ் இஸ் த ரீசன். இதனாலதான் நீ பார்த்தனா இப்பவே வீடியோலாம் நீ பார்த்தனா நான் வந்து கேபிட்டல் இருக்கேன். ஆக்சுவலி இன்னும் வேணா கம்ஃபர்டபிள் பீயிங் லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் நீட் மை லுக்ஸ் டு பி கம்ஃபர்டபிள். மொட்டை அடிச்சேனே அப்பதான் தெரிஞ்சு மொட்டையே ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு. அதனாலதான் நான் வந்து இப்பவுமே கேப் போட்டிருப்பேன். ஈவன் ஆஃப்டர் ஐ டூயிங் த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர், I just wear the cap because I don't want to show it off. I don't feel like what's the point. பட் அப்ப ஏன் நீ
அது பண்றதுக்கு முன்னாடி I was insecure. Okay, I was very insecure about it because அது வந்து ஆனா பண்ணு பிற்பாடு அது மொட்டை அடிச்சு பிற்பாடு I realized that I don't need it anymore. But I already did it at that point and I feel like okay, I'm very comfortable. எனக்கு வந்து இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கிறது எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் என் கண்டென்ட் வந்து அப்போ தான் இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ நம்மளாம் வந்து இந்த மனசில் நினச்சிக்கலாம் தெரியுமா, நீ வந்து விக்ரமோட பையன் அந்த அசிங்கம் ஷாருக்கான் மாதிரி அந்த மாதிரி அழகா இருக்கேன் அந்த மாதிரி. நம்ம அந்த மாதிரி இல்லை. நான் எப்படின்னா வடிவேல் அப்படி நான் வந்து வடிவேல் சந்தானம் be too good looking. I think I like செந்தில். But I think இந்த ஏரால ஒரு ரியாலிட்டி வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. லைக் நீ வந்து எதை வந்து உண்மைன்னு சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ உண்மை இருக்கிறது வந்து நம்ம வந்து இல்ல நானே அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்னா நீங்க அப்படிதான் இருக்கீங்க அவங்க வந்து சொல்லலாம். நீ சொல்லக்கூடாது. நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இண்டஸ்ட்ரியா. நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து எஸ்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சூத்து அடிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களை பத்தி நல்லாவே தெரியும்டி. பாவம் பையன் நம்பிட்டா. But generally I feel like personally only when bought a dress, my looks don't matter anymore. So அதனால தான் என் கண்டென்ட்ல பார்த்தேன்னா இப்பவுமே வந்து எவ்வளவு அசிங்கமா ஆங்கிள் எடுக்க முடியும் அவ்வளவு அசிங்கமா எடுப்பேன். அசிங்கமா எடுக்கிற எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் எடுக்கிற. என் மூஞ்சி பத்தி நீ பழகிடுச்சு. நான் பார்த்து பழகிடுச்சு. போன வாரம் வந்து முதல் தடவை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் வந்தோம். அது ஒரு மாதிரியா போயிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா தானே போச்சு. நல்லா போனுச்சு. எனக்கு பயமா இருக்கு. அசிங்கமா இருந்து ஒரு நாள் நல்லா இருந்தா ஓகே. உனக்கு என்ன பயம்னா நீயே உன்னை என்சம் நம்பிடுவேன்றது பயம். நானும் எஸ்கே மாதிரி ஆயிடுவேன்னு எனக்கே பயமா இருக்கு. Understand. I rather people like that's why I find people insult me is better than people complimenting me because I feel the compliments are insults. And also compliment வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன அக்செப்ட் பண்ணிட்டு போவாடுதான். ஆனா இன்ஸ்டால் பண்ணும்போது வாடா இப்ப எனக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. இல்ல லைக் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு மெசேஜ்ல வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணா அது ஏற்கனவே ஒரு தடவை வந்து அந்த ஏற்கனவே வீடியோ கல்யாணத்திற்கு போட்டு அந்த கமெண்ட்ஸ்ல படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த வீடியோ போட்டு கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் இல்லை. அது பார்க்கும்போது ஓகே. ஆனா அந்த கமெண்ட்ஸ் வச்சா அதே எனக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபுள். வீடியோ அந்த கமெண்ட்ஸ் பார்த்ததே எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆச்சு. அதுல ஒருத்தன் வந்து நல்லா இருக்கான் போய் சப்ப வேண்டியதானே நானே சொல்லியிருப்பேன். பட் ஓகே. இன்னொருத்த வந்து சொல்லிட்டா சப்ப வேண்டியதானு சொல்லி யார்கிட்ட சொல்றான் யார்கிட்ட சொல்ற என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சொல்ல என்ன சொல்ல என்னது இவன் யார் இவன் யாரும் தெரியாது ஆளு ஏன்டா இப்படி எல்லாம் மனத்தை வாங்குறீங்க சும்மா இருக்கடா. இதெல்லாம் எனக்கு வெளியே போய் பிடிக்காது. எனக்கு வெளியே போட என்னை யாரும் வந்து அப்ரோச் பண்ண வந்து சொல்லிடுறா உனக்கே தெரியும் நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன். Sometimes I just want to run away from this thing. I get it. But you know that's why I just want to say like thank you for all the comments. But you don't have to say these things. I appreciate it but let's not do it again. Yeah. இதுக்கப்புறம் அசிங்கமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது வேணா சொல்லுங்க. உண்டபா இருக்குன்னு சொல்லுங்க. நான் எவ்வளவு அசிங்கமா வர முடியும் அவ்வளவு அசிங்கமா வர பாக்குறேன். ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து கை ஃபன் நீ நிறைய வேலை பண்ணிருக்க. நிறைய பேர் போட்டிருக்கேன்னு ஆசைப்படுறேன். நிறைய அப்படி சொல்லாதடா உடனே ஆம்பளைங்களும் வந்துட்டு போறானுங்க. நீ இந்த மேன்லியாச்சே. ஆம்பளை வந்து வேற மாதிரி போடணும் பொண்ணுங்களை வேற மாதிரி. அப்பயும் ஆம்பளையும் பொண்ணு மாதிரி தான் உட்காந்துருக்க. இது போட்டு தள்ளுறது அது போட்டு தாக்குறது. இது நீ போட்டு தள்ளுற இது நீ போட்டு தாக்குற. ஆம்பளை போட்டு தள்ளுறியா? சோ ஆம்பளைங்களும் போட்டு தாக்குவா? இல்ல ஆம்பளை போட்டு தள்ளுறது. எப்படி போடுவா? போட்டு பிறகு தள்ளியா இல்ல போட்டு தள்ளிடுறா இல்ல தள்ளிட்டு போடுவா? அது வந்து வேற ஏதாவது வரும். பிஸ் பிஸ் அந்த பிஸ் பிஸ் இல்ல அந்த பிஸ் பிஸ் இல்லையா? இது வந்து எனக்கு தெரியும்ல மூஞ்சில அடிச்ச மாதிரி. மூஞ்சில அடிச்ச வாயில அடிச்ச மாதிரி. நோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண ஒண்ணு கேட்பானுங்க. என்னன்னு ஒண்ணு கேட்பானுங்க. ஒன்னும் ரன் பண்ண சாதன்னு கேட்பானுங்க. இல்ல நீ ஒன்லி ஃபேன்ஸ் கண்டென்ட் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒன்லி ஃபேன்ஸ் வந்து எங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறானுங்க. பண்றதும் கடுப்பா இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா எடிட்டர் வந்து கைஃபன் வச்சுதான் மீன் பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சு. பண்ணுங்க. உலகத்துல யார் சந்தோஷமா இருக்கான் அவன் தான்டா முதல்ல சந்தோஷமா. அவன் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. அவன் ஏன் திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? அவன் கொஞ்சம் அந்த மாதிரி பிடிச்சவன் கொஞ்சம் அண்ணன் இப்படிதான் பாப்பியா? நீ ஃப்ரெண்ட் இப்படிதான் பாப்பியா? யாரு அது கண்டென்ட்ரா? நீ கண்டென்ட்ல I feel like you use content and excuse to live up your fantasy.
எழுதுறது அவங்க, ஆனா நான் பண்றதுனால எனக்கு எல்லாம் பேரு. இப்ப நான் உன கேக்குறேன், அந்த கைஃபான் பண்ணும்போது நான் ஒரு தடவை ஹர்வினோட கண்டென்ட் பண்ணும்போது நீ வந்து இங்க பாரு ஒரு வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும் என்ன தெரியுமா, அதுல கான்டாக்ட் எல்லாம் வந்து டச்சிங்கோட முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்ல. உனக்கு வந்து உன் கைய வந்து இப்படி வச்சு அது வாக்குன்னு சாப்பிடும். இதெல்லாம் நீ வந்து ஃபேண்டசில நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த 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 வீடியோக்கு அந்த இது பண்ணாதான் அந்த வீடியோக்கு வந்து ஒரு ஷாக் வெளியே இருக்கு. வைரல் ஆச்சா இல்லையா? அது வைரல் ஆகுதோ இல்ல, நான் அதை பண்ண மாட்டேன். இவங்களே பண்ண சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். அது நீ பப்ளிக்கா பண்ண மாட்டேன், ஆனா பிரைவேட்டா பண்ணுவேன். பிரைவேட்டாவும் பப்ளிக்காவும் எதுவும் அதெல்லாம் கிராசிங் த லிமிட். சி காய கிஸ் பண்றது, இதெல்லாம் தடுவுறது, இந்த கை இதெல்லாம் டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒன்னும் அவனுக்கு ஒண்ணு ஃபீல் ஆகுது, எனக்கு ஒண்ணு ஃபீல் ஆகுது. பட் கிஸ்ஸிங்லாம் உனக்கு ஃபீல் ஆன மாதிரியே இல்லையே. இல்ல ஆகாது. ஆனா கிஸ்ஸிங் இதெல்லாம் வந்து நான் வந்து மைண்ட்ல இருப்பேன். நாளைக்கு ஒரு நாள் வந்து நான் உண்மையா ஒரு கேர்ளை கிஸ் பண்ணும்போது இந்த மைண்ட்ல வரும்போது அது ஏன் நான் அவ்வளவு சீமா இருக்கேன்னு கேட்டுச்சுன்னா, ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரேம் வந்துட்டு போதுல. உனக்கு ஏன் முதல்ல அந்த ஃப்ரேம் வருது? ஏன்னா அது நடிக்கும் போது உன் கை வந்து இப்படி வாயில வந்து தெரிஞ்சுன்னா, என் கையும் அந்த பொண்ணு கையும் ஒண்ணா? ஆமா. அப்ப அந்த பொண்ணு தான் நீ தப்பா பாக்குற. தப்பு வந்து இல்ல நீ வந்து எனக்கு ட்ராமா உருவாக்கி விட்ட. நீ சப்பவே இல்லையே, அதான் வேணான்ட்டல. சொல்லும் போதே கன்றாவியா இருக்குடா. நீ தானே சப்பணும் சொன்ன. நான் இங்க சப்பணும் சொன்னேன். அந்த சீன் நீ வந்து சீக்கிரட்டா எழுதி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு ஹவருக்கு குசுட்டியா அட பாவி. ஸோ சில தடங்கள்னால குசு விட்டேன், சாரி. We're back to our regular programming. Human nature. இப்போ சொல்ல ஜூடி யூ சோ ஹேண்ட்ஸம் குசு விட்டுருக்கேன். இல்ல அவங்க இருந்தாங்கன்னா வாவ் வாட் அ ஸ்மெல் சொல்லிட்டு அதுக்கு மூட் ஆகும். நீ ஓடுன, எனக்கு முடியலடா. 10 ஊழ விட்ட முட்டை அடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. 10 ஊழ விட்ட முட்டை உனக்கு எப்படி ஸ்மெல்? ஊழ முட்டைனா வந்து கெட்டு போன முட்டைன்னு அர்த்தம். ஓல் விட்ட முட்டை இல்ல. அது ஏன் உனக்கு அப்படிதான் வழங்குது? நீ சொல்லும் போது எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த கண்ணா எடுத்து நீ பச்சை. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே. ஸோ உனக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏதாச்சும் கதை இருக்கா? இருக்கு. என் ஃப்ரெண்டு சொன்ன கதை. உனக்கு இப்பதான் யாராச்சும் சொல்லாத கதை இருக்கு? எப்படி கேட்டுட்டு அங்கங்க கேட்டுட்டு தான் இருக்கணும். கதை கிடைக்காட்டி எங்கேயாச்சும் திரட்டியாவது கொடுக்குறல. எனக்கு ஒரு கதை கேட்டிருக்கேன். ஆனா இந்த கதை வந்து என்கிட்ட வந்து யாரோ சொன்னாங்க, சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க இது மரபு தேசம்னு வந்திருக்கு. ஸோ மேபி யூ would have heard this story that I'm about to say, but I will say it. நம்ம காமெடி ஸ்டைலே சொல்லிடுவோம். ஓகே, பட் எனக்கு வந்து ப்ரீஃபாக தான் சொன்னாங்க. ஸோ நான் ப்ரீஃப்லி அவங்க என்ன சொன்னாங்களோ அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வேற கதை, இது வேற கதைன்னு நினச்சிங்க. சொல்லு, நீ போது சொல்லு, நான் டிஸ்க்ளைமர் போய் கொடுத்தேன். ஓ இப்போ கொடு நீ சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து இல்ல அப்பதான் வீடியோ எண்ட் வரைக்கும் பார்ப்பாங்களே. And also we just want to let you all know that moving forward from next month, அதாவது இந்த எபிசோட் வந்து பிற்பாடு நம்ம வந்து டாஸ் அப் வந்து நீங்க வந்து ரெகுலர்ஸ் அப்லோட் இருக்கும். அப்பனா மெயின் வீடியோ வந்து லாங்கா இருக்கும், அதே நேரத்தில் ஷார்ட் வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். லைக் 20 minutes 10 minutes. ப்ரீவியஸ் சீசன் 5லேருந்து வர எபிசோட்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நம்ம வந்து இப்போ வந்து கிறிஸோட கதை மட்டும் இருக்குல்ல, அது வந்து ஒரு தனி வீடியோவாக இருக்கும். என் கதை வந்து தனி வீடியோ இருக்கும். ஸோ யூ பி broken down to smaller bits. Because a lot of people, I realized that அவங்க டாஸ் அப் we want bring new fans in, and I realized that அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டாஸ் அப் வீடியோ வந்து 1 hour இருக்கும்போது நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ரொம்ப டாண்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் வீடியோஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கதை சொல்லுங்கள். இந்த எபிசோட உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்குன்னு வேறு நீங்கள் இனிமேல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வி வில் டேக் தட் அண்ட் மேக் இட் a video. So there be regular updates from Sunday and every Sunday, Wednesday and Friday. So Sundays வந்து long video, Wednesdays and Fridays to be the short videos. But it's the videos that you have seen before, it be from the previous episode. பட் உங்களுக்கு திருப்பி அதை பார்க்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். இது வந்து நாங்கள் சீசன் 2-3லேருந்து இப்போ இருக்கோம் அந்த இதில் எடுப்போம். பட் எவ்ரி நியூ எபிசோட், இந்த வாரம் ஒரு எபிசோட் வந்து would not be cut into a short. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தான் ஷார்ட்ஸாக மாறும். ஸோ யூ won't be. ஸோ நீங்கள் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அது திருப்பி சிறுசாக வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்கும். சரி, அது நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறேன். அண்ட் தட் வெர்ஷன் பிகாஸ் வி ஹையரிங் எ நியூ எடிட்டர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது இன்னும் ஷார்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அதில் வந்து இன்னும் கட்டையாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கும், 15-20 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். ஸோ அவங்க வேலை அதை கட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பிகாஸ் டாஸ் அப் வாய்ஸ் வி ரியலைஸ் தட்
Yes, we also understand that after Poonan left, a lot of people stopped watching. And we totally get it. And இது வந்து புது கடை, we want to bring new audience in. So whoever is staying, thank you for staying for so long. And whoever is going to come new, what's up guys? Okay, we're going to have new things. So உங்களுக்கு ஏற்கனவே இந்த எபிசோட் நீங்கள் திருப்பி அந்த எபிசோட்லாம் பார்க்கலாம். எத்தனை மணி நாங்கள் வந்து காலையில் அப்லோட் பண்ணுமா இல்லை ராத்திரி அப்லோட் பண்ணுவோம்? Do you prefer ராத்திரி ஒரு 15 நிமிஷம் ஒரு குவிக் டாஸாப்பா இல்லை வந்து காலையிலேயே அப்லோட் பண்ணி நீங்கள் ராத்திரி வரைக்கும் ஆஃபீஸில் வந்து பார்க்குறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து அப்டேட்டாக சொல்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் onwards Toss-Up will have 3 videos in the main channel. 3 videos coming up. On my channel there'll be one Kala Kala, and then from September onwards there'll be another show, then you all know. And after that we are doing our web series soon. And also I can't officially announce it, but there will be something in the stores very soon with Chris and Poonan as a lead. அது வந்து நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயம் வரப்போது அது வந்து வர நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து ப்ரீ கோர்ஸ் நான் சொல்லிடுறோம். we have something in plan for them both to play the lead. And அது வந்து ப்ரொடியூசர் நான் தான் இருப்பேன். But more details will announce it soon. These are upcoming projects that is coming in by end of the year. ஒன்னோட end of the year இல்லை early next year இருக்கும். அது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ப்ராபப்ளி அக்டோபர் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் மார்ச் அந்த மாதிரி. பட் we are working on it. அது வந்து தியேட்டருக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அது என்ன ஒரு 70-60% கன்ஃபார்ம் ஆச்சா? இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. We got everything sorted out. It just now is going through some process. Once the process was clear, எங்களுக்கு green light வந்த உடனே நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற விதத்தில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். But we just want to let you know that there's a movie, small mini movie coming out with both of them playing the lead. And I'll be producing it. என்னோட படம் வந்து அடுத்த வருஷம் வந்து வரட்டும். ஓகே, இதுக்கு அப்புறம் அது வரும். generally lah, that is the, because rather than me directing, I just want to like produce பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சாவருமா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கு டைரக்டரும் நான் இல்லை, டைரக்டர் யாருன்னு நாங்கள் அது ஒரு சர்ப்ரைஸ் தான். we have it's within our friend group. It's a very interesting story. Poonan wrote the story. So Poonan wrote the story. Chris and Poonan are playing the lead. அவங்களுக்கே அவங்க கதை எழுதிக்கிட்டாங்க. நடிக்க முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் எக்ஸைட்டிங்காக இருக்கா அவருக்கு? ஃபன்னா இருக்கு. ரொம்ப வெக்கப்படுற திடீர்னு. இல்ல வெக்கலாம் படல. அது எனக்கு என்ன சொல்றது தெரியல. அது என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. உனக்கு கதை ஃபுல்லா தெரியும்ல? கதை தெரியும், எப்படி போதோ. ஆனா பயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. ஏன் பில்டப் பண்ண திடீர்னு எதுவும் அந்த அளவுக்கு வரலனா இல்ல. நான் இருக்கேன், குவாலிட்டி வைஸ் நாங்க இருக்கேன். ஆனா கதை வைஸ் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த கதை வந்து ஒரு யூனிக்கான கதையா இருக்கு. அது வந்து அது பேய் கதை தான். சொல்றேன், அது பேய் கதை தான். அது எந்த கதை? அது ஒரு பேய் கதை தான். எப்படி பில்டப் பண்ணாதியா? ஆனா அது பேய் கதை. ஆனா வந்து அந்த கதைக்கு வந்து இட்ஸ் a very good story, but it's a very complicated story at the same time. அது எக்ஸிகியூஷன்ல தான் ரொம்ப இருக்கு. அதனால ஸ்கிரீன் பிளேல தான் நிறைய விஷயங்களை மாத்த வேண்டியது. The screenplay is when I will come in. I'm doing the screenplay with Poonan and the director. டைரக்டர் அந்த ஆளு போய் டைரக்டர் கூப்பிட்டு இருக்க மத்தியா? அந்த ஆளு தான் முதல் ப்ரொடியூசரா இருக்க வேண்டியது. அந்த ஆளு எப்படி பண்ண போகுதுன்னு எனக்கும் தெரியல. நான் சொன்னேன், டே நம்ம வந்து ஒரு பண்ணால் கூட அது டைரக்டர் சார், அது ஒரு நாள் ஒரு சீன் பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு சீன் பண்ணா 30 சீன் இருக்கு. நம்ம ஒரு மாசம் அந்த ப்ராஜெக்ட் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். நடிச்சிருங்கடா ஆண்டா சொல்றான். போக்ரி சொல்றான், தற்கொலை செய்றான். But I just want to let you all know that's the upcoming things that we have. நம்ம வந்து ரொம்ப நாள் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தோம். பட் எஸ், நிறைய பேருக்கு வந்து நாங்க வந்து ஃப்ரெண்டா இருக்குமா இல்லையான்னு உங்களுக்குலாம் சந்தேகமா இருக்கு. இல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கோம். ஆனா வேற ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ண ஆரம்பிக்கிறோம். It's a beginning of bigger things is coming up. கிறிஸோட யூடியூப் சேனல் தான் எனக்கு இப்போ இருந்ததில்ல. அது கால்குலேட் பண்ணிட்டேன், வந்துருச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாதம் கடைசிக்கு எவ்வளோ வரும்னு சொன்னேன். சிப்பாரு, அதுக்கு நீ ஒரு சேலஞ்ச் வரும் பண்ணுன்னு சொன்னேன். ஏய், நான் சொல்லலை, நீயா சொல்லிக்கிட்ட. பட் நான் சொல்கிறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஃப்ரைடே இல்லை அது அடுத்த ஃப்ரைடே வந்துடும். ஒரு நாள் சொல்லு. ஒரு நாள் இப்போ சொல்ல முடியாது. பிகாஸ் நான் இன்னும் அதுக்கு இது அதில் சரி இன்சர்ஷன் ஷூட் பண்ண அதெல்லாம் என் பிரச்சனை இல்லை. நான் திருப்பி போயிட்டு அதில் சார் உனக்கு வந்து இன்னும் 2 வாரத்தில் என்ன ஆகும்? ஃபைனான்ஸ் பாரு, ஃபைனான்ஸ் நான் காசு கொடுக்குறேன், கவலைப்படாத. காசு கொடுக்குறியா? ப்ரொடியூசராக இப்போ இருக்கேன். சொல்லவே இல்லை. இதை சொல்லியிருந்தா நான் எப்பயும் முடிச்சிருப்பேனே.
14 ஆகஸ்ட்குள்ள இந்த வீடியோ வரலடா, அந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து கிறிஸ் வந்து இங்க வந்து 5 கிரீன் சில்லி இருக்கும். அந்த ஏன்டா ஏத்திக்கிட்டே 5 கிரீன் சில்லி ஹெல்ப் பண்றதா இருந்தா எனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. நீ ஃபைனான்ஷியல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண. நான் அது ஏற்கனவே கொடுக்குறேன்னு ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். நீ ஃபைனான்ஷியல் பண்றது இல்ல, பனிஷ்மெண்ட் பண்றது தான் வருது. ஸோ 5 கிரீன் சில்லி இருக்கும். 5 கிரீன் சில்லி அண்ட் ஒன் மோர் திங், கூலிக்கு டாப் கொடுக்கற மாதிரி இல்ல. இப்ப என்ன, நான் ஒடிசி வந்ததுனால வந்து எல்லாம் மயிரே ஆக்சுவலி என்ன தெரியுமா, போன வருஷம் கூலியில அந்த வீடியோ பண்ணுன்னு சொன்னேன். 1 year anniversary கொண்டா வரான் கூலிக்கு. கெலிசன் சிம்பிள், நீ அதை பண்ணலனா இங்க வந்து சில்லி இருக்கும், சில்லி பட்டி இருக்கும். இங்க வந்து இன்னொன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் என்னன்னு, ஆனா ஒரு கன்றாவியான இருக்கும். ஓகே, நீ வந்து எவ்ரி 15 minutes நீ ஏதாச்சும் ஒன்று சாப்பிடு, ஏதாச்சும் ஒண்ணு. ஓகே, நீ வந்து சில்லி தானே அது சாப்பிட. இது சரி, நீ ஃபைனான்ஷியலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டல, அப்ப நீ அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து வந்துடும் வீடியோ. உனக்கு ஃபைனான்ஷியலி கொடுக்குறது நான் எதுவுமே சொன்னதே இல்லை. நான் ப்ரொடியூசர் ஆகிறேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீ படத்தை தான் ப்ரொடியூசர் ஆக சொன்ன, வீடியோக்கு எங்க ப்ரொடியூசர் ஆக சொன்னேன். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் ப்ரொடியூசர் ஆகிற நிலைமையாக கண்டேன். தேவைப்படுதுல எவ்வளோ என் ஒர்க். இப்போ கிராப் எவ்வளோ நார தரமா இருக்கு தெரியுமா? ஏன் ரொம்ப தருவா இருக்கு, கேவலமா இருக்கு. இதுக்கு தான் சூத்து கொடுத்து சமைச்சிடலாம்ல இருக்கு. கொடுத்து அதுக்கு நம்மளுக்கு டக்குன்னு கொடுக்க முடியுமா? காய் ஃபன்லாம் பண்றேன். காய் ஃபன் அது வேற. Come, let's have some guy fun. இது ரொம்ப நான் ஒரு நாளைக்கு 600 சம்பாதிச்சிருந்தா இப்போ என்னோட ஒரு நாள் 300 தான் வருது. ஏன்னா நீ ஆரம்பிக்கிறது வந்து அவன் வந்து 600 சம்பாதிக்கும் போது 12 மணிக்கு ஆரம்பிக்கலாம். நான் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். நீ 6 மணி விடிகால ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிக்கிற. காலையில 9 மணிக்கு 3 மணி நேரம் வேலை. நீ என்ன பார்த்தவன் சொல்ற? நான் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நைட் வரைக்கும் என்ன 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்றேன். 12 மணிக்கு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்த? கிராப் தான். கிராப் ஒர்க்கர் மாதிரி இல்லையே. வீக்கெண்ட் ஆக்சுவலி வீக்கெண்ட் நல்லா சம்பாதிக்கிறது. ஆனால் இப்போ வீக்கெண்டே வந்து ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ வேற இடத்துல சம்பாதிக்கிறது பார்க்கும். சூத்து கொடுக்குற இடத்துல சம்பாதிக்கிறது. சூத்து கொடுக்குறது வந்து அது புண்ணாயிரும், வேணாம். அதுக்கு நான் ஃபைனான்ஷியல் எடுக்கிறேன். அது ஒன்லி ஃபேன்ஸ் ஆர்மி யாரும் பார்க்க மாட்டானுங்கடா வீடியோவே. இப்போ நான் போற வீடியோவே பார்ப்பாங்களான்னு தெரியல. அது எனக்கே பார்க்கறதுக்கு வந்து எனக்கே. இங்க பாரு, நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, எல்லாம் யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சாப்பிட்றீங்கிட்ட நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். உங்க வீடியோ இப்பவுமே சூத்து மாதிரி தான் இருக்கும். நீ கதை வந்து முதல் எபிசோட பார்த்து இப்போ கரெக்டாக இப்போ உள்ள எபிசோட் பார்த்துருந்தாடா, அது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஓகே, நீங்க வந்து give you one of the life advice I listen is your first video will always be shit and your last video will always be shit as well. But when you compare your first video to your most recent video, you will always see an improvement. The only way to become a content creator is not by making viral videos. It's not getting 1 million views one time. It's getting 100,000 views every time you post the video. 10 வீடியோ நீ போட்டனா உனக்கு 1 மில்லியன் கிடைக்கும். 10 வீடியோ போட்டு ஒரு வீடியோ மட்டும் 1 மில்லியன் கிடைச்சு 10 வீடியோல 10,000 வியூ கிடைச்சா அது வந்து நீ content creator இல்ல. நீ ஒரு so you have to be consistent rather than being a fluke shot. Understand? இதுக்கெல்லாம் செமினார்லாம் போட்டு காசெல்லாம் சம்பாதிச்சு இந்த எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஃப்ரீயா ஓசில கொடுத்துருக்கேன். ஐயோ இதெல்லாம் என்ன வரப்போதோ. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. சரி, நம்ம இந்த வாரம் வந்து ஒரு காலர் போலாம். வாங்க காலர் போலாம் இந்த வாரம். ஹலோ. ஹாய். இது பூச்சானே. பூச்சானே தான் உங்க குரல் எடுக்கணும். ஆமா, நானே தான். ஒரு அண்ணன்ட்ட பேச மாதிரியே. ஒரு அண்ணன் பேசக்கூடாதா? அண்ணன் விட்டு ஹலோ இவனாச்சும் அண்ணன் பார்த்து ஹலோ அப்படியே சொல்லுவாங்க. அண்ணன் தங்கச்சிட்டு அப்படி பேசுவேன். நீ உன் தங்கச்சி டேபிள் பாத்துங்க. நீங்க வந்து ஸ்பீக்கர்ல வச்சிருக்கீங்க இல்ல? இது ஆபீஸ்ல ஒன்லி தான் பேசுவோம், ஸ்பீக்கர்ல தான். ஓ, ஆனா எப்படி கேக்குதுன்னா எங்களுக்கு டாய்லெட்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. சோ ஸ்பீக்கர்ல பேசாதீங்க, சாதாரணமா பேசுங்க. ஓகே, ஓகேனா. A few moments later. பெட்டர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன்ட்ட அப்படியே பேசுவேன். அண்ணன்ட்ட பேசுறப்ப பேசுறீங்க, ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. வரும்போது அண்ணன்ட்ட பேச ஹலோ, அவனோ ஹலோ, நீ ஹலோ. எவனாவது கர்சன் பேர் அப்படியே பேசுவீங்க. காதல இவனோ கர்சன் பேர் இந்த மாதிரி சொல்லும்போது என்ன மாதிரி லாங்குவேஜ்ல போகும் தெரியுமா கதை? ஏன்ட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சீ போறாம அவனுக்கு பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க கதையை. அதான் அவனுக்கு போறாம. அவனுக்கு போறாம. அதுக்கு போறாம ஒரு மனசுல இல்ல
அந்த மீம் இருக்கு. என்ன திடீர்னு மரியாதை கருது வாடா போடல வந்து என்ன மரியாதை கருது ஃப்ளோல வந்துருச்சு புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் போல இருக்கு. ஏய் பாரு, இல்ல அப்படி அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். எங்க அம்மா செருப்பால அடிப்பாங்க. உங்க அம்மா இங்க இருக்காங்க, உங்க அம்மாக்கு தெரியும் நீ தான் பேசுறீங்க, குரல் வேற மாதிரி வச்சிருப்போம். இங்க பாரு, ஏன்னா எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், நான் பேசுவேன். எங்க அம்மா சொன்னாங்க தெளிவா பேசு, வளராத, குடும்ப விஷயத்தை பத்தி சொல்லிடாதுன்னு சொன்னாங்க. வெளியாக்கிறாதமா ரகசியத்தை வெளியாக்கணும்னா செருப்படி இருக்கு எனக்கு. சரி, அப்ப நீங்க உங்க கதையை வேற ஆளுக்கு அந்த மாதிரி சொல்லிருக்கேன். சரிம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேரா என்ன பேரு? எனக்கு வந்து பிடிச்ச ஒரு பேர் இருக்கான, அது கொஞ்சம் லாங்கா இருக்கு, பரவாயில்லையா? சரி, அகிலாண்ட சூரிய அற்புதவல்லியா? மீனாட்சி சுந்தரம்பாள். மீனாட்சி சுந்தரம்பாளா? இப்ப எவ்ரி டைம் நீ பேசும்போது நான் வந்து மீனாட்சி சுந்தரம்பாள் உங்க கதையை சொல்லுங்க, மீனாட்சி சுந்தரம்பாள் எப்படி நடந்துச்சு இப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கணுமா? சரி, நீ ஆசைப்படுற, நான் சொல்றேன். நான் மீனாட்சி சுந்தரம்பாள் சொல்றேன், நீ வந்து சுந்தரன் சொல்லு. இல்ல, நான் அம்பாள் கூப்பிடுறேன். நீ வேணாம் சொல்லுங்க அம்பாள். நீ அம்பாள்னு கூட்டு எனக்கு சம்பால்ல சூத்து அடிச்சிருவாங்க. நீ அதெல்லாம் நீ அம்பாள்னா கூப்பிடுற. கடைசி பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. கடைசி பேர் மீனாட்சி நான் கடைசி பேர் எனக்கு கடைசி நேரம் பண்ணி அப்ப நான் மீனான்னு கூப்பிடுறேன். மீனான்னு பெரிய ரஜினி, நீங்க மீனான்னு எப்படியோ பிரச்சனை இல்ல. எப்படி கூடுவா? மீனாட்சி சுந்தரம்பாள் சொல்லுங்க கதைய. எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்துட்டு ஒரு ஹூலுல இருந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்க. யார் ஊழு விட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ஊழுடா, அது ஒரு கம்பத்துல இருக்கா. என்ன கம்பல்ல பேசிருக்கீங்க? இல்ல, நான் இருக்கிற இடம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், சுடுகாட்டோட. அங்கேயும் ஆபீஸ்லாம் இருக்கா? இல்ல, சுடுகாட்டுல ஆபீஸ் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அங்க ஒரு கோயில் இருக்கு, கோயில் முன்னுக்கு ஒரு ஆபீஸ் வச்சு, கோயில் முன்னுக்கு ஒரு சுடுகாடு இருக்கும். பாவம், அந்த பிள்ளையே குழம்பிருச்சு. சரி, மீனாட்சி சுந்தரம்பாள், நான் ஒரே இருக்கேன், நீங்க உயிரோட இருக்கீங்க செத்து போயிட்டீங்க? ஏன்னா நீங்க பேசும்போது என்ன செத்து போன பணம் வந்து எங்கள்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. இல்லைங்க, நான் உயிரோட தாங்க இருக்கேன், உயிரோட இருக்கேன். மாசம் சம்பளம் கிடைக்குது, சம்பளத்துக்காக இந்த கேவலமான ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் கேட்டதா இல்ல, மாசம் சம்பளம் கிடையாது, மாசமாயி சம்பளம் கிடைக்கல, அது வரைக்கும் சும்மா இருங்க. அப்படி ஒரு ஆசை வச்சிருக்கியா நீ? இல்ல கேக்குறேன். சரி, மீனாட்சி சுந்தரம்பாள் உங்க பேய் கதை சொல்லுங்க. நான் இப்பயே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். உங்க கதை வந்து மீனாட்சி சுந்தரம்பாள் நல்லா இல்லைன்னா சம்பால் வச்சிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சோ யாரும் சொன்னா கண்டுக்க போறது இல்ல. சரி சொல்லுங்க. நான் வந்து ஃப்ரீ மைண்டட். ஓகே, ஃப்ரீ மைண்டடா? எனக்கு அவங்க மைண்ட ஃப்ரீயா விட்டுட்டு வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மைண்ட் ஃப்ரீயா விட்டு வர்க் பண்ணிருக்காங்க. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸ்ல இருந்து நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கற? அது சொல்ல கூடாதுல, சொன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்ல சொல்லலாம், பிரச்சனை இல்ல. கிளரிக்கல் வேலை தான் செய்றேன். கிளரிக்கல் வேலைனா கிளாக். கிளாக்கா? அது வேலைக்கு போனவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணது இல்ல. முக்காசி பேப்பர் ஒர்க் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பேப்பர் ஒர்க் பண்ண? எனக்கு ப்ரொடியூசர் தான் நான் பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணோம். அது ஒன்றும் ஆரம்பிக்கல. மாசம் சம்பளம் எல்லாம் போடும்போது யாருக்கு பேப்பர் ஒர்க் சொல்றியா? ஓகே, அது ஒரு அக்கவுண்ட். நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் வந்து அப்படிதான் சொல்லணும். சரி சொல்லுங்க சார். அப்புறம் நீங்க மீனாட்சி சுந்தரம்பாள் உங்க கதையை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? உங்கள் வாழ்க்கையில் என்ன திருப்பம், அதிருப்பம், அந்த சம்பவம்? ஓகே, எனக்கு வந்து 15 வயசு 2017ல. 15 வயசு அந்த 2017ல 15 வயசு. இப்ப இல்ல, எனக்கு 15 வயசு. ஆமா, இப்ப இல்ல, இப்ப எனக்கு 24 ஆக போகுது. 24? ஐயோ, கல்ட்டு வயசு. 24ங்க, எழுதாங்க. உங்களை விட நான் கொஞ்சம் வயசுக்கு குறவுதாங்க. எங்களோட நீ வயசுக்குள்ள. நான் வந்து 45. என்னோட ஒரு வயசு குறவு, அவ்வளவுதான். சரி, நான் 42. ஓகே, நீனா 24 3 இதா 24 சொல்லு. ஓகே, இப்போ 24, அப்ப 15 வயசு. ஓகே, நான் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோரி ரைட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டோரி படிக்கலாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நானே வாலண்டியரா போய் லைப்ரரியன் ஆன, ஸ்கூல் லைப்ரரியன், which means அப்புறம் புஸ்தகம் ஸ்கூல், புத்தகம் ஸ்கூல் புஸ்தகம் ஸ்கூல் அப்படிதான்.
ஸோ அந்த ஸோ நான் வந்து லைப்ரரியன் ஆன காரணமே புக்ஸ் படிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. நீங்க லைப்ரரியனா வந்து புக் ரெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ரெண்ட் ஃபார் அ மந்த் வித்வுட் எனி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு டைம் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து புது புக்ஸ் எல்லாம் அரைவ் ஆனப்ப அது வந்து ஷெல்ஃப்ல அடுக்க சொன்னப்ப ஐ போர்ட் ஒரு 2-3 புக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதுல வந்து ஒரு லாஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு ஹாரர் ஜானர் ஸ்டோரிஸ் எல்லாம் இருந்துச்சு. தென் அதுல வந்து ஒரு புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் கால்ஸ் தி 13 Ghost Story. Oh, I read the story. Oh. No, you cannot read the story. ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு ஆத்தரும் இல்ல, சினாப்சிஸ் இல்ல, சம்மரி எதுவுமே கிடையாது. நான் இது படிச்சிருக்கேன். 13 Ghost Stories there is what? 13 Ghost Stories வந்து ஒரு மூவி ஃபிலிம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் டைம் I thought நான் வந்து ஒரு மூவி தான் காப்பி பண்றேன்னு, பட் ஆக்சுவலி நாட். இட்ஸ் a cursed book. இல்ல அது தனியா அதே மாதிரி சேம் பட் டிஃபரண்ட். Same but different. Yeah. Same but different. காய் ஃபன்ன்றால ஃபன் பண்ணலாம்னு பாக்குறியா? இல்ல இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா கிறிஸ் வந்து காய் ஃபன்ல ரொம்ப பண்ணுவாரு. அவன் என்ன வச்சுதான் காய் ஃபன் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியல. ஆனா வெளியே வந்து நான் பண்றதா காமிச்சிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு நீ ரேப் பண்ணிட்டு நான் தான் அவனை ரேப் பண்ணேன்னு சொல்லுவான். பாருங்க. ஐயோ பரவாயில்ல, நான் வந்து இந்த கே பீப்பிள்ஸ் சப்போர்ட் பண்ணுவேன். நான் வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிட்டு தெய்வம் ரகசியத்தை வெளியாக்கலாம்னு பார்த்துச்சு. அம்மா குடும்ப மனத்தெல்லாம் வெளியாக்கிறாத மீனாட்சி. இல்ல எங்க அம்மா வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நான் வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்க. சோ நீ பிஎல் காமிக் படிக்கிறியோ, 2 பாய்ஸ் கிஸ் பண்றது பாக்குறியோ, அவங்க வந்து வருத்தப்பட மாட்டாங்க. நானே சொல்லிட்டேன். சோ அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு? இல்ல, பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. ஐ எம் நாட் கோயிங் டு டேட் எனிவன். நான் வந்து பிரம்மச்சாரியா வாழலாம் முடிவு எடுத்திருக்கேன். இது சொன்னது எங்க அம்மா கேட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பா சர்பால இருப்பாங்க. அவன் ஏன் தெரியுமா இப்படி இருக்காங்க? எவனோ ஒரு பாய் வந்து நல்லா வச்சிருப்பான், நல்ல சுத்தரிச்சிருப்பான். பாய் ஃப்ரெண்ட் இல்ல, சத்தியமா நான் வந்து ஒரு சில பேர் வாழ்க்கையில பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ட்ராமா கதை தான் பார்த்து ட்ராமா. ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்கும் என் ஃபேமிலில. நான் அதுக்கப்புறம் காதல வந்து நான் சொல்றேன் என்ன நடந்துச்சு. அது அங்க வச்சுக்கோ. ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. அவங்க இப்ப ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க நடக்க போகுது. அது வந்து முடிவு பண்ணியாச்சு. அப்ப அவங்க சிப்லிங்ஸ்ல யாரோ ஒரு கால் நடந்திருக்கு. இதுல என்ன தெரியுமா சேட்ட, நிறைய பேர் வந்து கதை பார்த்துட்டு இப்ப எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை வருது. முன்ன கதை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, ப்ரோ காதல் பண்ணிருக்கேன், எனக்கு ட்ராமடைசிங்கா இருக்கு, இனிமே காதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்க வந்து திருப்பி என்ன சொல்றேன், ப்ரோ உங்க கதை நிறைய பேர் வந்து இப்படி சீட் பண்ண கத்துக்கிட்டாங்க. எனக்கு ரெண்டுமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி உண்மைதான், ரெண்டுமே நடக்குது. என்கிட்ட அப்படியே சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க. சோ நீ 2 பேருக்கும் நீ என்னதான் பண்றன்னா 2 பேர் வாழ்க்கையும் நான் அடிக்கிற கிட்டத்தட்ட நான் மத்த வாழ்க்கை என்ன விழிப்புணர்வு. நான் வந்து காதல பார்த்து விழிப்புணர்வு வந்துருச்சு எனக்கு. என்ன விழிப்புணர்வு வந்து என்ன கல்யாணம் வேணாம் காதல வேணான்ட்டு இருக்கீங்களா? ஆமா, எஸ். அப்ப நீ எல்லாரையும் வந்து முடிச்சு விட்டுற. ஆக்சுவலி நல்லது இது. நீ பண்ணதுனால ஜனத்தொகை குறைய போகுது. ஜனத்தொகை அதனால யாரும் ஓல் போட மாட்டாங்க, பிள்ளைங்க வராது. இந்த பிள்ளை சாரி, நீ வந்து காலரா நாங்க சில நேரத்துல வந்துரும். நாங்க வந்து எங்க கான்வர்சேஷன்ல பேசிக்கும்போது நீ எங்களோட 3வது ஆளா நாங்க இருக்கோம். ஏன்னா 3வது ஆள் யாரும் இல்ல. சோ அதனால உன்னையும் வந்து சேர்த்துக்கிட்டோம். சோ நீ எங்க 3வது ஆளா இருக்க. சோ யூ லுக் அட் யூ இப்படி பேசுறதெல்லாம் வந்து நீங்க இப்படி பேசுறது வந்து நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்பப்ப வந்து தூக்கி போட்டுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே இதையும் அப்படியே தூக்கி போட்டு உங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. அது என்ன தெரியுமா சொல்லிருக்கு, அது என்ன தெரியுமா இன்டைரக்டா சொல்லிருக்கு, நீங்க மாதிரி என்னன்னா பேசுங்கடா, எனக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன், இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டு கண்டுக்கவே மாட்டேன்னு எவ்வளவு நல்லா சொல்லுவேன். நல்லா சொல்லிருக்கேன் மீனாட்சி சுந்தரபால், நீ அது எவ்வளவு நல்லா சொல்லிருக்கேன். நல்லா புரியுதுமா? ஓகே, இந்த மாதிரி ஆத்தங்கர பேசலாமா? சரிமா, ஓடு கதையை சொல்லுமா, சொல்லி தொலைங்களா. சோ அந்த இந்த புக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால, ஏன்னா அந்த கவர்லாம் வந்து ஒரு ரெட் கலரா பிளட் கலரா இருந்ததுனால நான் வந்து அந்த புக் வந்து ரேங்க் பண்ணேன். சோ ரேங்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்து வந்து அது அப்படிதான் கடைஞ்சி ஒரு மூலையில நான் தொடக்கூட இல்லை. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி அந்த புக்கு நான் படிக்கிறப்ப உண்மையை சொல்லணும்னா அந்த கதை எதுவுமே நல்லா இல்லை, எக்ஸப்ட் ஃபார் தி லாஸ்ட் ஸ்டோரி. அது என்ன கதை? இல்ல அந்த கதையை வந்துட்டு ஷார்ட்டா முடிச்சிடறேன். லாலிபாப்ல மர்டர் பண்ணிட்டாங்க ஒரு பேபி கேர்ள், முடிஞ்சு, அவ்வளவுதான். லாலிபாப்ல மர்டர் பண்ணிட்டாங்க ஒரு பேபி கேர்ள். இது என்ன பாட்டுல ரேப் போடுற மாதிரி ரைமிங்ல வருது? நார்க பந்து முதல் சந்தை கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். நான் ரொம்ப நேரம்
பேசலன்னா அப்புறம் மொக்க போற மாதிரி எனக்கு கடுப்பா இருக்கும். சோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சொத்துக்காக ஒரு ஃபேமிலியை கொலை பண்ணாரு. அந்த ஃபேமிலியில தப்பிச்சு பேபி கேர்ளையும் வந்து எப்படி கொலை பண்ணாருன்னா ஒரு லாலிபாப்ல பாய்சன் வந்து கலந்து அந்த எமிட்டட் பாய்சன் அந்த பேபி கேர்ள் கொடுத்து சாவடிச்சிட்டாரு. அது சொல்ல கடுப்பா இருக்குன்னு இல்ல நீங்க ஒருத்தவன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தா அதுதான் எனக்கு பார்க்க சரி. and then உங்க கதையை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள வந்து ஒரு சிஸ்டர்லி ஃபீலிங். ஐயோ அந்த பேபி கேர்ள் வந்து என் சிஸ்டரை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பேனேன்னு ஒரு தேவையில்லாத மயிறு ஃபீலிங்ஸ். அதனால வந்து பிரச்சனை தான் இது. மயிறு ஃபீலிங்ஸ் பரவாயில்ல. So you feel sympathized for that story. மீனாட்சி சுந்தரபால் மயிறுன்னு ஒரு வார்த்தை பேசிருக்காங்க. அதுவும் கோயில் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. கோயில் முன்னாடி இல்ல, கோயில்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் வேலை செய்யற. அதாவது 5 கிலோமீட்டர் இந்த தூரம் வந்து பாத்தீங்கன்னா கோயில், 5 கிலோமீட்டர் இந்த தூரம் பாத்தீங்கன்னா சுடுகாடு. அவங்க நடுவுல இருக்காங்க. சாவுக்கும் கோயிலுக்கும் நடுவுல. நான் வேலை செய்யற இடத்துல இருந்து இப்படி கொஞ்சம் புக்கில பாத்தீங்கன்னா சின்ன சுடுகாடு இருக்கும். சுடுகாடு பத்தி பேசிட்டு இருக்கேன். ஈஸ்வரா பத்தி பேசுறே இல்லையா? ஈஸ்வரன் 2 இடத்துலயும் இருப்பாரு. ஈஸ்வரன் தான் சுடுகாட்லயும் இருப்பாரு, கோயிலையும் இருப்பாரு. கோயில்ல தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. நம்ம ஈஸ்வரன் பத்தி பேசாமே. ஆமா, அவர் வேணா ஈஸ்வரன் பத்தி பேசி ஈஸ்வரன் பத்தி ஒரு இதே வச்சிருவாங்க. அது உண்மைதான். சரி சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் நான் சிம்பத்தைஸ் ஆனதுனால எப்படி சொல்றது, நான் வந்து அந்த கேர்ள் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐ கால் மை செல்ஃப் டு ஸ்லீப்லாம் தூங்கிட்டேன். கதையில படிச்சு நீயாம அழுகுற? அதாவது அந்த பிள்ளை அப்படியே பாவமாயிடுச்சு. ஆமா, அப்படியே மனசு பறி கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை பாவம் லாலிபாப் சாப்பிட்டு செத்து போச்சு. ஐயோ, அப்ப ஜனநாயகம் பாய்சன் இருந்துச்சு. ஜனநாயகம் படம் பாத்தியா? இல்ல, அடுத்த வாரமே எங்க அம்மா கூட்டு போறேன் நாங்க. ஐயோ, உனக்கு தெரியுமா ஜனநாயகம் படம் தான் ஒரே ஒரு படம் தியேட்டர் காப்பியே வரல. This is an unwanted statement irrelevant to the current situation. இல்ல, இந்த வாரம் வந்து நான் ஸ்பைடர்மேன் பார்க்க போறேன். ஓகே, அடுத்த வாரம் ஜனநாயகம். அப்ப அந்த ஸ்பைடர் அவரை கடிச்சு பிறகு நீ அழுந்துட்டியாமா? பாவம்ல, ஸ்பைடர்லாம் அவரை கடிச்சிருச்சுல. ஸ்பாயில் பண்ணீங்க இப்ப இல்லதானே? அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காமா? நீங்க சொல்லுங்க. எனக்கு புரியுது. But it's true. Don't you think? Jananayagan is the only movie where the theater copy didn't. Yeah. They don't need to. அது வர பாவம் என் சிஸ்டர் இது பார்த்தாங்கன்னா அழுந்துருவாங்க. என் லாஸ்ட் சிஸ்டருக்கு வந்து விஜய் நான் ரொம்ப பிடிக்காது. அவர் வந்து ஃபாதர்லி ஃபீலிங் கொடுத்ததுனால அவங்களுக்கு அப்பா தான் கூப்பிடுவாங்க விஜய். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நினைச்சுன்னா, அந்த சிம்பத்தைஸ் பண்ணதுனால எப்படி இந்த கங்கா சந்திரமுகியா மாறினாங்கன்னு ஒரு லார் இருக்காது. அதே லார் தான் எனக்கும். நான் வந்து சிம்பத்தைஸ் பண்ணதுனால அந்த பேய் வந்து ஓகே நீ என்ன சிம்பத்தைஸ் பண்றல, வா என் கூட சேர்ந்து போலாம் அப்படின்னு அது முடிவு எடுத்துருச்சு. அது எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு லாலிபாப் வாயில வச்சிச்சா? அப்படிதான் சொல்லுவேன். இனிமேல் தான் வரும். ஈஸ்வரா. அதுக்கப்புறம் மினிச்சா சுந்தரபால் வாயில லாலிபாப் விட்டாங்க. ஈஸ்வரா என்ன நினைச்சுன்னா, அரௌண்ட் ஏப்ரல் வந்து என் லாஸ்ட் சிஸ்டருக்கு வந்து பர்த்டே இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு ஒரு 9-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். Why do you say his last sister? She passed away or is still alive? லாஸ்ட் சிஸ்டர்னா எனக்கு அந்த கூட சிஸ்டர்ஸ் இருக்காங்க. So the youngest one அந்த மாதிரி. How many sisters do you have? I have 3. 3 younger sisters la? Yes. So அதுல இது வந்து இந்த பேயும் தத்து எடுத்துக்கிட்டீங்க ஒரு யங் சிஸ்டரா? இல்ல, அது தத்து எடுக்க அதுல உயிர் எடுக்க வந்துச்சு. சிஸ்டர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. உயிர் எடுக்கிறதால பாடாத சிஸ்டர் ஜாப். உயிர் எடுத்தாதான் சிஸ்டர், உயிர் எடுக்கலன்னா அது ஃப்ரெண்டு அப்படின்றீங்க. சரி, பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா வந்து நிறைய லாலிபாப் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ஒரு 2 பேக் worth of லாலிபாப் வாங்கியிருப்பாங்க. அது வந்துட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவனுக்கு யாரும் வாங்கி கொடுக்கல, அந்த மாதிரி வாயில வைக்க விட்டுல. கிருஷ்ணன் வாங்கி கொடுப்பாரு. இல்ல, கிருஷ்ணன் வந்து அவர் வந்து வேற மாதிரி லாலிபாப் தான் எடுப்பாரு. அந்த லாலிபாப் பேரு காய்ஃபான். நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா வாயில வந்துரும். பாரு, இதே நீ லாலிபாப் மாதிரி தான் பாக்குற. ஏன்டா அப்படி பிடிக்கிற?
போயிடலாமா? போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வர கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு லாலிபாப், அதாவது இந்த சின்ன பிள்ளைங்கலாம் லாலிபாப் கொடுத்து அனுப்பிடலாம் தான் எங்க அம்மாவோட பிளான். கொடுத்துட்டாங்க. கொடுத்தும் வந்து லாலிபாப் நிறைய இருந்துச்சு. ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், யாருக்காவது திருப்பி வேணும்னா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு 25 to 30 லாலிபாப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அத்தனை லாலிபாப் நான் ஒரே நாள சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அத்தனை லாலிபாப் கடிச்சு சாப்பிட்டியா? பாவம். லாலிபாப் கடிச்சு சாப்பிட்டா வலிக்கல. அது கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட காட்டுறேன், நான் பேசிட்டு ஷோ வெளியே நான் காட்டுறேன். ஆனா நான் 2 தடவை யோசிச்சு தான் காட்டணும். நான் நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பேபிள் ஒரு நாளுக்கு 20-30 லாலிபாப் பிடிச்ச முடியல, சப்பி சாப்பிட அது கடிச்சு கடிச்சு நான் சாப்பிடல, அந்த பேய் தான் சாப்பிட சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. பீ சாப்பிட சொல்லிச்சு, பீ சாப்பிட்டுறியா? இல்ல அப்படி சாப்பிட்டு இருக்காங்களே. இல்ல அதான் அந்த எனக்கு மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆயிட்டு நினைக்கிறேன் நான் அப்போ. அப்போ 2017ல. அப்பவும் இப்பவும் ஒண்ணுதான். சரி சரி, இப்ப நான் நல்லா இருக்கேன். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு எங்கதான் எங்க அம்மா அந்த ரேப்பிங் எல்லாம் பாத்துருவோம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அது ஒரு ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிக் பை நினைக்கிறேன், அதுல போட்டு என் ரூம்ல வந்து நான் ஒளி வச்சிட்டேன். சோ யூ சி என் ரூம்க்கு வந்து யாரும் வர மாட்டாங்க, ஏன்னா நானே எல்லாம் கிளீன் பண்ணி நானே எல்லாம் செஞ்சதுனால எங்க அம்மா கடை அந்த வேலை இல்லை. சோ என் ரூம்க்கு யாரும் வரனால அது வந்து என்னோட லாலிபாப் ஹைட் அவுட் ஆச்சு என் ரூம்க்கு. And the last thing I remember is eating all those lollipop. அது மட்டும் தான் எனக்கு நினைப்பு இருந்துச்சு. இதுக்கு அங்கிட்டு நான் சொல்ல போற எல்லா விஷயமும் என் அம்மா அப்பா என் சிஸ்டர் எனக்கு சொன்னது, ஏன்னா எனக்கு எந்த நினைவும் எந்த மெமரியும் இல்லை. ஓ ஓகே, எஸ். சோ எனக்கு பொசஸ்ட் ஆனது கூட எனக்கு தெரியாது, பேய் பிடிச்சி பேய் என்ன உயிர் எடுக்க போகுது கூட எனக்கு தெரியாம நான் பார்த்து லைக் என் லைஃப் நான் ஓட்டிட்டு இருக்கிறப்ப ஐ ரிமெம்பர் லைக் ஐ கைண்ட் ஆஃப் ஃபெயிண்டட் அந்த மாதிரி தான். அதுக்கு வந்துட்டு ஃபுல்லா எனக்கு என்ன ஆச்சுன்னு எங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்க. நான் இப்பயே சொல்லி வராது, எனக்கு எதுவுமே நினைக்கல, இது எல்லாமே எங்க அம்மா அப்பா சொன்னதுதான். ஸோ என்ன இருந்துச்சுன்னா வீட்டுல வந்துட்டு என்னோட பிஹேவியர்லாம் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்றது, ஒரு ரெபெலியஸ் டீனேஜர் இருப்பாங்களே, அதை விட கொஞ்சம் துருவா நடந்துகிட்டு வீட்டுல இருந்து எதிர்த்து பேசுறது, ஓவரா கெட்ட வார்த்தை பேசுறது, அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் கூட எல்லாம் வந்து வெர்பல் ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப அடிக்கடி. நான் வந்து ரொம்ப சண்டை போட மாட்டேன், ஏன்னா நான் அழுந்துருவேன். சோ நான் சண்டை போற ஆளு கிடையாது. மீனாட்சி சுந்தரம்பா, நீங்க கெட்ட வார்த்தைலாம் பேசிருக்கீங்க? அது பொசஷன். நான் பேசுவேன், ஆனா நமக்குள்ள இருக்கட்டும், நான் நல்லா பேசுவேன். அப்போ பேச மாட்டேன், இப்போ பேசுவேன். கொஞ்சம் நாங்க வந்து பீட் பண்ணிடுறோம், நீ கொஞ்சம் பேசி பார்க்கலாம். நீ சொல்லு, நாங்க ப்ளீப் பண்ணிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைன்னா நான் சொல்லணுமா? சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வந்த ஒரு பாடி இதுக்கு மேல என்ன வாய் வரைக்கும் வந்துருச்சு, அப்படியே துப்பி வருது தானே. எனக்கு வந்து அந்த வார்த்தை பிடிக்கும், தேடி சொல்றது ரொம்ப பிடிக்கும். ஓ, அது யூனிவர்சலா எல்லாருக்கும் பிடிக்கிற வார்த்தை தான். அதுக்கப்புறம் உங்க அம்மால செஞ்சுட்டா போச்சு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற என்ன வருது? I left these 3 words. ஆனா எங்க அம்மாவோட ரூல் வந்து வீட்டுல சொல்லக்கூடாது, இல்லைன்னா மகாலட்சுமி வர மாட்டாங்க. சோ எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு வெளியே போய் ரோட்ல போய் கட்டிட்டு வந்துருவேன். மகாலட்சுமி வந்தவே என்ன வீட்டு முன்னாடி இருந்து மேல கத்திட்டு இருக்கு. இது நம்ம ஏரியால நம்ம கல்விடுவோம். என்னமா இது நல்ல டீசனான குடும்பமா இருக்கு போல இருக்கு, மங்களகரமா இருக்கு, தெய்வீகமா இருக்கு. உள்ளுக்கு போனா என்ன கூதிய கறி மாதிரி இருக்கு. எங்க அம்மா வந்து பிராமின், that's why இத வந்து வீட்டுல எல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த பிள்ளை கூட அந்த கெட்ட வார்த்தை பயக்கல, ஆனா நீ கேப்ல இருந்து கெட்ட வார்த்தை வச்சோத்தியா? இல்ல பேசிருப்பாங்க கண்டிப்பா, கறி கூதி மாதிரி இருக்குன்னு சொல்லி. கறி கூதி மாதிரி இல்ல ரைமிங்ல வருது அது, கறி கூதி மாதிரி இருக்கு. மொத இல்ல நான் பாச்சிருக்கேன் அந்த வார்த்தை, லைக் மொத சொன்ன வேர்ட்டையும் இதையும் வந்து ஒன்னா சேர்த்து பாச்சேன். சொல்லி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் போயிட்டு இன்னைக்கு மாமா கறி போயிட்டு ஒரு கூதி கறி கொண்டாடு.
நான் வந்து அவன் ஒரு பங்களாக்காரனா இருந்தானா நான் வந்து சொல்ல பாவா இது கூதி கறி யூத் பெரிய தனியாடியா உண்மையா கோழியோட கூதியை வெட்டி கறி வச்சு கூதி கறின்னு சொல்லி வச்சு கூதி கறி தானே அது என்ன கறி தானே கூதி கறி அவன் கொண்டு வரானா சொல்ல வரான் கறி கப்பால கறி கூதி இருக்கனால மயிரிங்களா ரெண்டு பேரும் இது அண்ணன் தம்பி ஃபீலிங் மாதிரி ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தீங்களா? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஃபீலிங் அண்ணன் தங்கிச்சிடா பெரிய பாசமலர் ஃபேமிலி. இது பாசமலர் புண்டமலர் ஃபேமிலி இல்ல இது ரொம்ப காலம். நாங்க வந்து திருப்பாச்சியா ஆமா நம்ம பண்ணி போட்டோம் அண்ணன் தங்க ஆகி போட்டோம். பாருங்க நான் வந்து விஜய் கொண்டு வரல, இவங்க தான் விஜய் கொண்டு வந்து இல்ல இது விஜய் பத்தி பேசல. இது வந்து அவர் நடிச்ச பாத்திரத்துல வந்த ஒரு பாடல். அந்த பாடல் சொல்லணும் அது அவன் சூத்து பேசுறது நீங்க ரொட்டி சனை சாப்பிடுறாங்க கூதிக்கறி ஆறுது நான் தான். இதை வந்து கிளிப் பண்ணிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. ஆனா அதுல த்ரெட்டன் பண்ணாங்க விஜய் டேல சொல்ற உன் பேர்ல இருக்கிற ஜீவன் உன் உயிர்ல இருக்கு உன் உடம்புல இருக்காது. அந்த மாதிரி டயலாக்ல வச்சு அப்படி சொல்லிருக்காரு டயலாக். என்ன படம் என்ன படம் தெரியல. ஆனா படத்துல வந்து அவன் வந்து விஜய் பார்த்துட்டு உன் பேர்ல இருக்கிற ஜீவன் உன் உடம்புல இருக்காது பாத்துக்கோ அப்படின்னு விஜய் சொன்னாரா? விஜய் சொன்னாரு. விஜய் சொன்னாரு. அது எனக்கு டெத் த்ரெட்ஸ் அனுப்பியிருக்காங்க. வாவ் எவ்வளவு எனக்கு தான் அப்பதான் சந்தோஷம் இருந்துச்சு. ஜீவன் பேர் வச்சது வாழ்க்கையில முதல் தடவை எனக்கு ஏதோ என்னச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதில்ல, அவனே வந்து கொடுத்து விட்டான் பாருங்க. அவன் பண்ற சாதகம் உனக்கு நல்லதாக அமையுது. பரவாயில்ல. அப்புறம் நீ சொல்லு, அப்ப கூதிகறி சாப்பிட்ட அப்புறம்? ஐயோ கடவுளே, நான் கூதிகறி சாப்பிட லாலிபாப் சாப்பிட்டேன். ஒண்ணுதாமா. அப்புறம் சரி, அப்புறம் என்னாச்சு? வீட்டுல வந்துட்டு லைக் நான் சொன்ன மாதிரி தான் அந்த கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி அது இல்லாம இன்னொன்னு வீட்டுல வந்து ரொம்ப குவாட்டா சாமி கும்பிடுவாங்க. அப்படிதான். ஏன்னா எங்க அம்மா வந்து பிராமின், மிக்ஸ்ட். வீட்டுல இருந்து பிராமினா இல்ல மிக்ஸ்டா ரெண்டுமே வேற இருக்கு. ஒண்ணு ஜாதி ஒண்ணு பரவாயில்ல சொல்லிடுவோம். நீங்க கதை சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிஹேவியர் எல்லாம் வந்து நான் செய்யறது வந்து எங்க அம்மாவுக்கு பிடிக்காதனால எங்க அம்மா வந்து என்ன எந்த அளவுக்கு என்ன மேக்சிமம் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு என்ன திருத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு. சோ அம்மா வந்து அம்மா காராங்களா, அம்மா ஆக்சுவலி சாஃப்ட் பர்சன் தான். ஆனா கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டாங்கன்னா அதிகமா அடிப்பாங்க. காராங்கன்னா உள்ளவங்கள கூட வந்து விட்டுறலாம். இந்த சாஃப்டா இருக்கிறவங்க தான் எப்பயாச்சும் காராங்க மாறுவாங்க தெரியுமா? இவங்கள தான் நம்ப முடியாது. நான் வந்து ரொம்ப குவைட்டான பர்சன். அதனாலதான் உடைய ரொம்ப நம்ப முடியாது. நீ பேச்சு நீ பாத்திருக்க, நான் யார் சைடு கத்திருக்கேனா? இல்ல கத்தல மாட்டேன். ஆனா நீ பண்ற வேலையே சைக்கோ மாதிரி தான் இருக்கும். அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன் என் வாய்ஸ் எனக்கு கேக்குது? ஓ வாட்ஸ்அப்போட ப்ராப்ளம். என் வாய்ஸ் எனக்கும் தான் கேக்குது. இல்ல அப்படிதான் வாட்ஸ்அப்ல சமயம் அப்படி கொஞ்ச நேரத்துல ஆடியே போயிட்டேன். யாரோ இன்னொரு ஆளு என்கிட்ட பேசிட்டு இருக்க நினைச்சிட்டேன். ஆனா நீ யோசிச்சு பாரு, நான் யார்கிட்ட கத்த மாட்டேன். ஆமா கத்துனதே இல்ல. நான் திட்ட மாட்டேன். நான் கேட்டேன் ஏன் வேலை பண்ணல, அவ்வளவுதான். நான் ரொம்ப ஜென்டலா யார்கிட்ட சண்டை போட மாட்டேன், அமைதியா இருக்கிறாள். அதனால சொல்றேன் உனக்கு நம்ப முடியாது. ஏன் நான் உன்கிட்ட பேச்சு கத்திருக்கேனா? இல்ல ஆனா நீ அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி சூத்துல ஏதாவது ஆப்பு சூத்துல வைக்க மாட்டேன். முன்னாடி குஞ்சிலே வச்சிருக்கேன். அதான் தெரியும் எனக்கு. இந்த பின்னாடி இருந்து சண்டை போட்டு பிடிக்காது. முன்னாடி இருந்ததுதான் சண்டை போட்டு பிடிக்கும். நான் முன்னாடி இருந்து திருப்பி வச்சு பின்னாடி அடிப்பேன். Let's have some gang fun. Oh! Mama! நான் எதுவுமே கேட்கல. நீங்க எதுவுமே கேட்கல. நீங்க பெரிய எங்க அம்மா பிராமின், நான் வந்து மீனாட்சி சுந்தரமா, நாங்க ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். ஏமா முதல்ல ஈஸ்வரான்னு சொல்லிட்டு நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? பெரிய is the word kettle calling the pot black, you know?
இல்ல அது பரவாயில்ல, அது வேணாம். இங்கிலீஷ் பழமொழி. இங்கிலீஷ் அதான். அதுக்கப்புறம் சோ எங்க அம்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து நான் ரொம்ப ஓவரா எகிட்டு பேசுறதுனால அம்மா சொன்னாங்க, உன்னோட பிஹேவியர் வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியல, யூ பெட்டர் ஆஃப் டை, அது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ரூம்ல எல்லாம் சாத்திக்கிட்டு அதாவது ரூம் உள்ள இருக்கிறது, வெளியாட்ட பேசுறது இல்ல. சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் ஓவரா பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, I don't know if I can tell this or not. என்ன ஓவரா பண்ணீங்க? செல்ஃப் ஹார்ம் லைட்டா செல்ஃப் ஹார்ம். லாலிபாப்ல வெட்டிட்டீங்களா? இல்ல, உடனே போன கிளாஸ்ல எடுத்து விட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா இதுக்கு முன்னாடி சொன்ன குடும்ப மானத்தை வாங்கிறாத, குடும்ப மானத்தை எவ்வளவு வாங்க முடியும் அவ்வளவு வாங்கிட்டு வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது சொன்னா அதெல்லாம் பண்ணிருக்கு. என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்ககிட்ட போகக்கூடாது பேசணும்னு சொன்னல. நிறைய பேர் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து பேய் கதை நினைச்சிட்டு ஆமா பேய் கதை தானே இல்லையா? இது ஆக்சுவலி பேய் கதைல இஸ் த ரோஸ் ஆஃப் த கோஸ். அதான் ஆக்சுவலி ரொம்ப பேர் நம்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி தாசாப்னு வர the rose of ghost roasting. சோ பேசிக்கலி இன்னமும் சில பேருக்கு இந்த கான்டென்ட் புரியல. இன்னமும் வருஷம் 3வது 4வது போகுது, இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. உன்னமோ எங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சிரிப்புல பெற்றாங்க. நாங்க பேய் கதை கேட்க வந்தோம். டேய் மயிரி, இது பேய் கதை இல்லடா, பேய் கதை ரோஸ். எத்தனை பாட்காஸ்ட்க்கு நீ வேணா மர்ம தேசத்துக்கு போ, புன்னகை புக்கு மைக் வந்ததுக்கு பயந்துட்டாங்க. Why not? Why me? கொஞ்ச நாள் நான் இப்படிதான் இருந்திருக்கேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, வீட்டுல வந்துட்டு ஒரு மாதிரி ராட்டன் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி சொல்றது, ஒரு டெட் பாடி டிக்கே ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல பிரச்சனை இல்ல, அந்த மாதிரி வரும். டெட் பாடி மாதிரி ஸ்மெல் வந்தோடனே எங்க அம்மா நினைச்சுக்கிட்டாங்க வீட்டுல இருந்து ஏதாவது எலி ஏதாவது செத்து இருக்குமான்னு. தி ஹோல் ஹவுஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க. ஆனா அந்த ஸ்மெல் போன மாதிரி தெரியல. சோ ஒன் டே என்ன நடந்துச்சுன்னா, நான் என் ரூம்ல இருந்து வெளியே ஆயிட்டு சாப்பிடறதுக்கும் இதுக்கும் தான் வந்தேன். ஜாமான் எடுக்க வந்தேனா. சோ நான் ஜாமான் எடுத்துட்டு எங்க அம்மா கிராஸ் பண்ண போறப்ப எங்க அம்மா வந்து லைக் சொன்னாங்க, என் பாடியில வந்து அப்படி ஒரு டிக்கேயிங் ஸ்மெல் வந்துச்சு. ஒரு ராட்டன் மீட் எப்படி ஸ்மெல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. பேசிக்கலி அம்மா என்ன தோசை சனியனை போய் குளிடி, நாத்த பிடிச்ச வெள்ளா இருக்க இப்போ என்ன சொல்லு, எத்தனை வருஷமா குளிக்க சூத்து கழுவனியா இல்லையா, கழுவிட்டு வாடி. வெக்கமா இல்ல. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, உண்மையிலுமே நான் குளிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பட் ஆனா இதெல்லாம் எதுவுமே மெமரியில இல்ல எதுவுமே இல்ல. இதெல்லாம் எங்க அம்மா என் சிஸ்டர் சொன்னது. ஏன்னா அவங்களுக்கு தான் வாசனை கூட இருந்துச்சு, அவங்களுக்கு டிராமாட்டிக்கா இருக்காங்க. இது என்ன இருக்கு, யூ கேப்ல கேப், நீ போய் குசு விட்டோன்னு இப்படி ஓடி பண்ணியா? அந்த மாதிரி சொல்ல, நீ குசு விட்டோன்னு எனக்கு பாதிச்சா உனக்கு பாதிச்சா? எனக்கு தான் பாதிச்சு. யாரு ட்ராமா இருந்துச்சு? எனக்கு தான். குசு விட்டோன்னு வாங்குறதுக்கு தானே இந்த வழி தெரியும். சோ குசு விட்டவனுக்கு எதுவுமே தெரியாது, குசு வாங்கினவனுக்கு தான் தெரியும். பேய் கதை அந்த மாதிரி தான். பேய் வந்து குசு மாதிரி விடும்போது யாரும் சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கும். ஆமா, அதனாலதான் அவங்க பாய்ச்சவங்க தான் நான் வச்சிருக்காங்க, அதனாலதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்த பேய்க்கும் குசுக்கும் சம்மந்தம் விட்டோம்ல, அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியில் பேய்க்கும் குசுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் விட்டோம்ல நம்ம. ஏன் சொல்ல மாட்டேன்? Actually it's true. Ghost is like fire, you can't see it but you can sense it. Actually yeah, if you put it that way, it can be horrible to you and it's not pleasant. Depending who you are, நீ யாரு இருக்கியோ உன்னால எவ்வளவு டாலரேட் பண்ண முடியும் அந்த குசு உனக்கு வந்து இவ்வளவு ஸ்மெல்ல இருக்கும், அவ்வளவுதான். சில பேர் நாத்து பிடிச்ச குசு, சில பேர் உட்கார்ந்திருப்பாங்க, அந்த பேய் டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்களா. So ghost is like குசு is ghost is குசு. அதனாலதான் வந்து மேபி இங்கிலீஷ்ல வந்து குசு, தமிழ்ல அந்த காலத்துல வந்து குசுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது காலப்போக்கில் வெள்ளக்காரன் பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் இஸ் கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேயின் வந்து கோஸ்னு வச்சுட்டான். இட்ஸ் குசு 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 அவங்க குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, அந்த பேய் மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப சைலண்டா பேசுற குசு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோமா? அப்போ என்னது அந்த என்னது நெருப்பு வருமே, அந்த கொல்லிவாய் பிசாசு வந்து அது ஆக்சுவலி வந்து குசு விடும்போது அந்த அந்த நெருப்பு வரும்ல, அதான் கொல்லிவாய் பிசாசு. அதான் கொல்லிவாய் பிசாசு. எஸ். அப்ப வேம்பயர் வந்து பீரியட் பிளட். ஆமா, அதான். எவனோ கேப்ல வந்து அத வந்து சாப்பிட்டு வந்துட்டான். வந்துட்டு என்ன ஆச்சுன்னா வேம்பயர்னு சொல்லிட்டா. அதுல இருந்து வந்துட்டு ஏன்னா தப்பிக்கணும்ல, அதுல இருந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஃபெட்டிஷ் இருந்திருக்கும். அப்ப தோயல் வந்து குசு விட்டு பி வந்துருச்சுல, அதான் தோயல். பி வந்து காசு திருட்டு போகுது, அது வந்து அது வேற, அது காசு திருட்டு போகுதுல. அது வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து காசு திருடிட்டு தோயல் மேல போடுறது, அது ஃப்ளஷ் பண்றாங்களே.
ஸோ நம்ம வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் பி குசுல வந்து சம்பந்தப்படுத்தி you see one kusu comes, one ghost also comes. Kusu and ghost is the same thing. Same and universe. Today we have established that. it's a parallel universe ஆனால் become the same. இது parallel multiple dimensional universe. இது வந்து ஒரு scientific methodological நீ படிக்கணும். இது வந்து நாங்க வந்து PhD எடுத்து நீங்க வந்து மீனாட்சி சுந்தரபால்டே கேட்டீங்களா அவங்களே பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிராமினா. இல்ல நான் இல்ல, எங்க அம்மா வந்துட்டு அம்மா வந்து அதுக்கு அந்த ஃபாலோ பண்ணல. லைக் எங்க அம்மாவோட அம்மா பிராமின்னா யாரு? நீங்க பிராமின் இல்லையா? நீ தேவர்னு நினைச்சா நான் தேவன், நாடார்னு நினைச்சா நாடா, தலித்னு நினைச்சா தலித், வன்னியர் நினைச்சா வன்னிய. ஐயோ நான் இதெல்லாம் பேச விரும்பல. எங்க அம்மா என்ன செருப்பால அடிப்பாங்க. உங்க அம்மா இப்பதான் செருப்பால அடிக்கவா? சரி, அப்புறம் உங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க? சோ எங்க அம்மா வந்துட்டு என்ன போய் குளிக்க சொன்னாங்க. லைக் யூ கோ இன் பாத் தென் அப்புறம் வந்து சாப்பிடு, என்னால ஐ கேன் ஹேண்டில் திஸ் ஸ்மெல் ஃப்ரம் யூ அப்படின்ட்டு. நான் குளிச்சுட்டு வந்து எங்க அம்மா சொன்னாங்க. அப்பயே என் மேல வந்து அந்த ஸ்மெல் இருந்துச்சு, பட் நாட் சோ மச்லா. அப்புறம் நான் வந்து 1 வீக் ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன். சோ எங்க அம்மா வந்து என் சிஸ்டரும் எங்க அம்மா வந்து வீட்லயே இருந்துட்டாங்க. ஏன்னா என்னோட இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு ஸ்கூல்ல அவங்க போல. அப்போ வந்துட்டு எங்க அம்மா வந்து சொன்னாங்க அப்படியே அந்த ஸ்மெல் இருக்கு, என்னதான் அந்த சாஸ் போயிட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மை சிஸ்டர் டோல் அம்மா நீ அதோட ரூம் நீ தேடுங்க, ஏதாவது கிடைக்கும். ஏன்னா எப்படி சொல்றது, சேவின வச்சாக்கா பிளாக் மேஜிக் அது வந்துட்டு லைக் யாராவது வந்துட்டு இந்த மிருகத்தை சம்மந்தப்படுத்தி யாராவது சேவின வச்சாங்கன்னா யூ கேன் சென்ஸ் இட் பை த ஸ்மெல். அதுதான் அந்த ஸ்மெல் தான் என் வீட்லயே இருந்துச்சு. எனக்கு வந்து யாராவது செஞ்சு வச்சிருப்பாங்க. பிகாஸ் தேர் வாஸ் சம்ஒன் லிவிங் இட் இன் மை ஹவுஸ். நான் யாரும் சொல்லல, பட் ஒருத்தவங்க இருந்தாங்க எங்க கூட. இப்ப அவங்கனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளமோ அப்படி, ஏன்னா அவங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப வேர்பல் ஆர்கியூமெண்ட் வரும். யார் அவங்க? அது ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி பரவாயில்ல, மை கசின் சிஸ்டர். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம விளக்கெண்ணெய் கூப்பிடலாமா? ஏன்னா அது ஒரு விளக்கெண்ணெய். சரி, விளக்கணிக்கும் மீனாட்சி சுந்தரபாலுக்கும் என்ன சண்டை வந்தது? என்ன மாதிரி சண்டைகள் வந்தது? ஓகே, என்ன வந்துச்சுன்னா she loved to argue with me. I don't know why. சும்மாவே எடுத்ததுக்கெல்லாம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஏதோ ஹல்க் மாதிரி போய் அல்மாரி குத்தி அவங்கள குத்தி அது ஒரு சண்டை ஆகி ஷீ ஹல்க் வரதுக்கு முன்னாடி மீனாட்சி இதுல என்ன சொல்ல விரும்புகின்றா, மீனாட்சி சுந்தரபால் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் சொன்னாங்க நாங்க வந்து வாய் வறுத்து தான் சண்டை போடுவோம். இப்ப கத்தி குத்தி அழுத்து வந்துட்டு ஃபேமிலிக்குள்ள இல்ல, இது ஃபேமிலிக்கு வெளியே. புரிஞ்சுக்கிறாரு, நீங்க புரிஞ்சுக்கல. ஃபேமிலி வந்து ஃபேமிலியோட கெட்ட வார்த்தை தான் பேசக்கூடாது. அதே கெட்ட வார்த்தை பேசும்போது அவங்க வீட்டில் வெளியிலிருந்து பேசுவாங்க. ஆனா குத்தும் போது வந்து வீட்டில் எல்லா இடத்துலயும் அலமாரி எல்லாம் குத்துவாங்க. ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுறது வந்து தப்பு, ஆனா குத்துறது தப்பு இல்லையா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. சில விஷயங்கள் டிஸ்கவுண்ட் இருக்கு. அவங்கள எழுத்தமா இருக்கா? உங்களுக்கு ரூல்ஸ் ஏதாவது மீறப்படும். இதுக்கு பேர் தான் ஹிபாக்ரிசின்னு சொல்லுவாங்க எங்கள் ஜாதியில். இட்ஸ் ஓகே, ஐ நோ. அது அப்போ அது வந்து அறிவில்லாத வயசு. சரி, என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ ஒரு வயசு, துப்பி போட்ட வயசு. சரி, துப்பி போட்ட வயசா? which means I am immature at the time. நான் 15. So அந்த verbal அவங்க வந்து பயந்துட்டாங்க, could be her doing அப்படின்னா. ஆனா அப்படிலாம் இல்லை, அவங்க பாவம். என்னன்னா எங்க அம்மா வந்து ரூம் சுத்தம் பண்றப்ப she found out ஒரு பேக் ஃபுல்லா ஒரு இந்த ஆரஞ்சு பைலாம் இருக்கும், அந்த பெரிய பெரிய பை. she found a black full black என்ன ஒரு கார் நைஜீரியா காரனே உள்ள இருக்காடா. Man, I've been stuck in this under the back. Take it away, मैंने से तला बते कुल्ला सा cucumber. I've been eating lollipop every day. Back to my country, I say, laba. Yeah, I come. I only eat koodi curry. You give me koodi. And you tell me this is like lollipop. What? I sucking. I bite also. You give me lollipop. Huga. This is like Wakanda forever, but lollipop forever. Koodi curry forever. லாலிபாப் ஊதுறது கத்துக்கிட்டாங்க. அப்படி சொன்ன அப்படி தலைவர் வந்தேன். ஏதாச்சும் பண்ணி நீங்க தப்பிச்ச ரொம்ப தூரம் போயாச்சு. முழிச்சுட்டு தான் போட
என்ன மலையாளத்துல வருது? அதுவும் பேசுவோம். சோ பிளாக் கார வந்து ஃபியூச்சர்ல அப்புறம் மலையாள பேசுவீங்க. ஓகே சரி. அப்புறம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் பை இருக்குமே, அது அந்த பசங்க எல்லாம் போனா அந்த கோழி எல்லாம் போட்டு தர மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பை. அதுல வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லா வந்து அந்த சுப்பா சிப்பியா அந்த லாலிபாப்போட ரேப்பிங். அதுக்கப்புறம் ஒரு அதே சேம் பேக்ல 2 பேக் worth ஆஃப் லாலிபாப் அவ்வளவு வச்சிருந்தேன். அவ்வளவு லாலிபாப் நான் வச்சிருந்தேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சோ எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அப்பப்போ என் பேக், அதாவது நான் ஒரு அலவன்ஸ் பேக் வச்சிருப்பேன். அதுல எப்பவுமே அம்மா வந்து காசு போட்டு வச்சிட்டு இருப்பாங்க, இஃப் ஐ வாண்ட் எனிதிங் ஐ கேன் பை ஆன் மை ஓன் அப்படின்னு. சோ என்னோட அலவன்ஸ் பேக் செக் பண்றப்ப the money is gone. லைக் நான் ஒரு 50 or 100 கிட்ட வச்சிருப்பேன். everything is gone. I used that money to buy lollipop. 100 ringgit worth of lollipop. Yes. இது இப்போ உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கணும்ல அப்பனா? Almost I almost got diabetic, but I don't know how I survived. இவ்வளோ லாலிபாப் சாப்பிட்டா உயிர் தப்புறதே பெரிய விஷயம் தான். பட் ஓகே, எனிஹவ் லாலிபாப் சாப்பிட்டு இவ்வளோ வருமா? டேய் 100 ringgit worth of லாலிபாப். லாலிபாப் ஒரு வழி. யா அது 15 days இருக்கும்போது இல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்காது, லைக் அந்த ஒரு ஃபுல் பாக்கெட் இருக்குமே. யா பட் இது சிப்பியா. நான் வந்து முன்ன வந்து கொக்கோ கோலா குடிப்பேன். கொக்கோ கோலா நான் ஒரு பாட்டில் 2 பாட்டில் ஒரு நாள் குடிப்பேன். பட் நீ பார்டர் லைன் டயபெட்டிக் வரதுக்கு இருந்தியா இல்லையா? இல்ல ஆல்மோஸ்ட் நெவரா? இல்ல ஐ செக்ட் இட். எனக்கு எங்க அப்பா பக்கத்துல வந்துட்டு blood sugar is normal. எங்க what? ஓகே அப்போ உனக்கு genetically you are good. I mean you are lucky. I did get uric acid was because of the gassy drinks. Okay lucky, you are lucky. பட் ஆனா இந்த மாதிரி எல்லாரும் லக்கியா இருக்க முடியாது. லக்கியா யூரிக் ஆசிட் சொல்ற எப்பற லக்கியா இருக்கும்? இல்ல ஒன் டயபெட்டிக் வரல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அது வந்துச்சுனா நீ வந்து என்ன சாம விடுற மாதிரி கேக்குற? இல்ல அது வரைக்கும் சந்தோஷப்படுன்னு சொல்றேன். லைக் அது வந்துச்சுனா லைக் இட்ஸ் ஹெல். கேஸ் நான் பார்த்ததுனால சொல்றேன். எங்க அம்மா அது இவ்ளோ ஒரு ஹெல்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சரி அப்புறம் என்ன நடந்துச்சு? சோ அதுக்கப்புறம் என் சிஸ்டர் அம்மா வந்து அந்த லாலிபாப் எல்லாத்தையும் வீசிட்டாங்க. லாலிபாப் வீட்ல இருக்க வேணாம். லாலிபாப் ரேப்பர் மட்டும் இருந்துச்சா? ரேப்பரும் அந்த கம்பா ஐ திங்க் எங்க அம்மா சொன்னாங்க அந்த லாலிபாப் இன்னும் பிரிக்காதது கூட நான் வச்சிருந்தேன்னு சொன்னாங்க. 2 பேக் அப்படி பிரிக்காம. சோ அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வந்து எங்க அம்மா வீசிட்டாங்க. சோ எங்க அம்மா சொன்னாங்க, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் when I was searching for the lollipop, அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட, I threw everything away, you cannot eat lollipop anymore. நான் எங்க அம்மா வந்து எப்பவுமே என் வாழ்க்கை நான் எதிர்த்து பேசுனது இல்ல. ஐ மீன் இல்ல அப்படி போய் சொல்லக்கூடாது, ஒரு 2 தடவை பேசியிருப்பேன். அந்த மாதிரி எதிர்த்து பேசின கையோடய சோ எங்க அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு she started to give me cold shoulders. எப்படி ஏத்தி பேசுறாங்க? எப்படி ஏத்தி பேசுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கா? தெரியல. சிங்கம் படுத்தவா இருக்க லாலிபாப் சப்பர எல்லாத்தையும் நீ வந்து போட. ஒரு சிங்கத்தை பாத்திருக்கியா? சிங்கம் அடி வாங்குற பாத்திருக்கியா? பாக்குறியா லாலிபாப் எடுத்து ஒரே மூஞ்சில அடி வாங்க. 110 இருக்கு வேட்ரா 100 தான் வேட்ரா லாலிபாப் போயிட்டு தூத்துக்குடியில ஏர்போர்ட்ல இருந்து பஸ் எடுத்து இங்க இருந்து ஃளைட் எடுத்து இங்க இருந்து ஒரு மணி நேரத்துல வந்து சேர்ந்தா லாலிபாப் கண்டிய என்ன டயலாக் வர சொன்ன? நீ லாலிபாப் என்ன டயலாக் விட்டுருக்க? மீம் சோட்டு நீ எடிட்டர் கொஞ்சம் அது கொஞ்சம் கிளியர் ஆக்கி விடு. ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? கடுப்பா இருக்குல்ல, கேட்கவே கடுப்பா இருக்குல்ல. நான் என்ன சொன்னேன்னு தெரியல, ஆனா அம்மா சொன்னாங்க நான் வந்து லைக் you're such a stupid person என்னோட லாலிபாப்லாம் வீசுனதுக்கு அந்த மாதிரி நான் சொன்னாங்க. ஓகே நான் ஸ்டூபிட் நான் கூப்பிட்டுருக்கேன். ஃபில்டர் பண்ணி சொல்றீங்க, அது இன்னும் தெரியும் எப்படி சொல்லிருப்பீங்க. நீ சொல்ற கேட்டது பார்த்தா no I don't remember, this is what my amma told me. நீங்க ரிமெம்பர் இல்ல, ஆனா என்ன மாதிரி வந்திருக்கோன்னு எங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். இப்பவே சொல்றேன், குசு போட்டவனுக்கு அந்த ஃபீலிங் வராது. குசு போட்டவனுக்கு ஃபீலிங் வராது. குசு வாங்குனவனுக்கு தான் ஃபீலிங் இருக்கும். நான் வேணா ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு சொல்லவா? உங்களுக்கு அந்த மாதிரி எங்க அம்மா நான் சொல்லிட்டேன்னா எனக்கு அப்படியே மனசு உடைஞ்சிரும். நம்ம கேட்டு பாப்பேன் கிறிஸ் அவங்க அம்மாட்ட என்ன சொல்லியிருப்பாங்க. கிறிஸ் முட்டா புண்டா முட்டாய் வீசுறதால ஈஸ்வரா இப்படிதான் சொல்லிருப்பீங்க. போனா மீனாட்சி சுந்தரம்பாள் வேற என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நான் வந்து I try to do another stupid self-harm thing. So அதுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. என் பிஹேவியரும் சரியில்லை, என் ஸ்கின்ஸ்லாம் வந்து ஏதோ பிளாக்கா டாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா அவ்வளவு முட்டை சாப்பிட்டா அப்படிதான் வரும்.
அது நான் சாப்பிடல, போய் சாப்பிட சொல்லிச்சு நினைக்கிறேன். சாமி கும்பிடுறது இல்ல. அப்புறம் இல்ல. சோ இதுவே ஒரு மேஜர் இஷ்யூன்னு சொல்லி கிளைன்ல வந்துட்டு லொகேஷன் சொல்லலாமே? சொல்லலாம், அது உங்க இஷ்டம் தானே. ஓகே, கிளைன்ல வந்துட்டு என்னமோ எங்க விருப்பப்படுத்தி மட்டும் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, நாங்க என்னமோ உங்க கழுத்தை கட்டி வச்சு கேட்கிற மாதிரி. நீங்க சொல்லிட்டு வருங்க, கழுத்துல கத்தி வைக்கிறது எங்க மேலதான். கிளைன்ல வந்துட்டு இனிமே இவனாச்சும் என் கத்தியில வந்து என் கழுத்துல இருந்து கத்தி வச்சானா, கறி குதி கொஞ்சம் நவரு. கறிகுதி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குருநாதர் இருந்தார். அவருக்கு வந்துட்டு ஐயாசாமி உடம்புல வரும். என்ன சாமி? மலையாள பகவதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாள பகவதி, மலையாள பகவதி. சாமி எந்த பேரு ஜோசு குருவிலா. நான் இன்னொரு பேக்கரி வச்சிருக்கேன். அவருக்கு வந்து திடீர்னு நேரான எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவர் அண்ணன் பேரு ஜோசப் சி விஜய் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு அவர் வந்து லைக் என் ஃபேமிலி வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னுக்கு ஒரு சூப்பர் நேஷனல் திங் வந்து அவதிப்பட்டிருக்காங்க ஒரு 10 years பிளஸ்க்கு. சூப்பர் நேஷனா? சூப்பர் நேச்சுரல். நீ சப்பர நேச்சல் நினைச்சிருக்கிற பாரு. லாலிபாப் கதை லாலிபாட விடுக்கிட்ட சப்பரெல்லாம் வச்சிருக்க. முதல்ல இருந்து காய் பாய் லாலிபாப் சப்புறதுல இருக்க மைக்கே பார்த்துட்டு இருக்கிற. அவங்க சொல்றது கொஞ்சம் எனக்கு விளங்கல. இருக்க நீ வந்து காதல் விளக்குன்னு வச்சு நீ வேற என்னமோ யோசிச்சு இருக்கிற. சரி, சூப்பர் நேச்சுரல். நீ ஒரு மூட்ல தான்டா இருக்க. சோ ஒரு ஜப்பான் பேய் கூட வந்து என் ஃபேமிலி மாட்டிக்கிச்சு, அது பரவாயில்ல விட்டுருங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இந்த மலையாள பகவத் வந்து பழக்கம் ஆனிச்சு அந்த ஐயாசாமி. சோ அவர் வந்துட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்ப அவர் சொன்னாரு, யூ டோன்ட் ஹேவ் டு பிரிங் யுவர் டாட்டர் ஹியர், நானே அங்க வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரு. வீட்டுல வந்துட்டு வீட்டுக்கு வந்தாரு இருக்கு இங்க இன்னமும் இருக்கு சார். முழுசா லாலிபாப் தான் சார் இருக்கு. டாக்டர் கூப்பிடாம டாக்டர் பார்த்து ஏன் பிள்ளை வந்து நீ போய் டாக்டர் என் பிள்ளை வந்து லாலிபாப்பா சாப்பிட்டு இருக்கு, அது பேய் பிடிச்சிரு. டாக்டர் பார்த்து 15 வயசு பிள்ளை லாலிபாப் சாப்பிடுறதுன்னு சந்தோஷமா இரு, மத்த லாலிபாப் சாப்பிடாம இருக்கிறது சந்தோஷமா இருறா. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பாத்துட்டு இருக்கிறியே, அறிவுகிட்டே இருக்கா. என் பிள்ளைக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு. என்ன நடக்குதுங்க? வாட் இஸ் கோயிங் ஆன் எவ்ரிபடி? அப்புறம் பகவதர் என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த சாமி வந்துச்சு. அந்த சாமி பேர் தான் வந்து மலையாளம் இருக்கிற ஐயா, அது மலையாள பகவதர் அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் வந்து மலையாளத்துல பேசுறாரு. அந்த மாதிரி தான் அவர் அப்படிதான் பேசுவாரு. அப்படி சொல்றது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு? அவர் மலையாளத்துல பேசிட்டு இருக்கு. அவர் பேசுறது வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இது ஒரு வார்த்தைலாம் இருக்கும். சோ we have translator for that. translator அங்கேயே கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாரு பகவதர். மலையாளமே கஷ்டம், இது மலையாளம் வந்து ஏன்ஷியன்ட் நகரத்தில் பேசியிருக்காரா நினைச்சு ஒரு மில்லியன். எந்த பேர் ஜேசு குரலா. நான் வந்து ஒரு பேக்கரி வித்திருக்கேன். அந்த மாதிரிதான் நியூ ஏஜ். பழைய காலத்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? அதான் நினைச்சு பாரு. தமிழே கொஞ்சம் கஷ்டம். அவர் வந்து தமிழ், பட் அந்த சாமி வரப்ப மட்டும் அவரோட அந்த வார்த்தை எல்லாமே வந்து மலையாளம் மாதிரி. You can understand without human translator. What if he's just bullshitting you? What if he's just saying like, you know, let's say I can still say something in like in like Malayalam, and you would think it's Malayalam because it has that accent to it. ரெண்டு குட்டியான பேர் ஒரு நான் என்ன சொல்றேன் எனக்கே புரியல. மலையாளம் வரதான் இருக்கு. எந்த குட்டி மட்டும் அந்த பேர் அதே அப்படி சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்கும்? ஆமா இல்ல பெரிய லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கிறாரு வல்ல இருக்கு. ப்ரொஃபஷனல் பாத்தீங்களா? அவரு தமிழ்ல மட்டும் தான் பேசுவார், ஆனா மலையாளம் எப்படி பிச்சு உதறாரு பாத்தீங்களா? அவர் பிச்சு தான் சார் போட்டுட்டு இருக்காரு. Okay, is the translator someone that comes from him or someone that you all hired? Someone that we hired. எவ்வளவு கொடுத்தீங்க? Yeah, not from him. எனக்கு அது தெரியாது, அது எங்க அம்மாக்கு தான் தெரியும். அவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. 1800 ரொம்ப வேணாம், ஒரு 1800 வச்சிட்டீங்கன்னா போதும். இல்லாட்டி குறைஞ்சபட்சம் you have to pay 75 only.
75 அப்படிங்களா தெரியாதுன்னு சொல்லிட்டு வேலையை வந்துருச்சுதியா 75 அப்போ ஒரு ரெகுலரா போய் பாப்போம் அதான் சொல்றேன். ரெகுலர் கஸ்டமர்னா 75 வலி. இப்பலாம் இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர் பிசினஸ்க்கு ரொம்ப ஒர்க் ஆகும். நீ எந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ண போற? நான் வந்து ஜப்பனீஸ் கொரியன்லாம் பேசுவேன். யமாத்தே குரசாய் இக்கிமோச்சி என்ன இக்கி போச்சா? என்னடா இது டேய் நீ போன ஒரு சவுண்ட்ல இருந்து இங்க பண்ணி இருக்கிற. இது வந்து அவர் என்ன சொல்றாரு, நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாரு. பின்னா நான் அருள் அளிக்கும் போது எனக்கு வந்து இல்ல சன்னியாசில இருந்து வந்திருக்காரு, அது ஒரே நோக்கத்துல பாக்குற அத ஒன்னி சான்னு சொல்றாரு. அந்த மாதிரி போய் சொல்றேன். அவங்க சொல்லும் போது நான் பண்ணக்கூடாதா? அது வந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹிங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், அது வந்து தாய்நாடு கொண்டு வர்றாரு. அதனால ஹெந்தாய் ஷார்ட் ஃபார்ம்ல இருந்தா நீ எவ்வளவு பண்ணுவாடி. நீ கரெக்டான ஆளு. நான் சொல்றதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட்டர். நான் சொல்றது 2 அநியாயமா ஜெயில் தான் போகும். ஓகே அப்புறம் we actually trust him. நான் first time பார்க்கறப்ப நான் நம்பவே இல்லை. But the thing is, without knowing who we are, he can tell our name. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே அவரு அப்படியே சொன்னார். Even though we never met him, எதுவுமே இல்லை, he can tell what we want to tell him. So அதனால நான் நீங்க அவங்க இடத்துக்கு நீங்க போனீங்க இல்ல அவங்க உங்க இடத்துல இருந்து சொன்னாங்க? இல்ல அவரே இது first time meet பண்றப்ப we go meet him. Oh, so was he staying in a private place or like an open area? No, இது வந்து ஒரு கோயில். எவ்வளவு நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? இல்ல கோயில் என்ன தெரியுமா, முன்னாடி இருக்கு கார்டன் ஐசி எல்லாம் பார்த்துட்டு சரி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இல்ல no they don't have anything like that, but very I easy. think about அந்த இடத்துல நீங்க 11 years அங்க 11 years போயிட்டு இருக்கும்போது அந்த ஆளுக்கு உன் பேரு தெரியலன்னா அவனதான் நான் திட்டுவேன். ஆமா ஆக்சுவலி 11 இயர்ஸ்னா அந்த 11 இயர்ஸ்ல எனக்கு 11 இயர்ஸ் இருக்கிறப்ப நான் அங்க போனேன். அப்ப 11 இயர்ஸ் இருக்கும்போது அவர் பேர் கேட்டிருப்பாரு, ஞாபகம் வச்சிருப்பாரு. ஏன் அர்ச்சனை கூட பேர் என்ன ராசி ரச்சர்த்தாங்களே? no they don't do that. அங்க வந்து சும்மா பூசாரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அந்த கோயில் பாத்துக்கிறவருக்கு தான் அந்த சாமியே வரும். சோ சரி 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 அவர் பெருசுதான். ஓகே சொல்லுங்க. நான் அப்படிலாம் சொல்லல. சோ அவர் வந்து வீட்டுல வந்துட்டு இந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் he asked for me. ஆனா நான் வந்து வெளியில வரலன்னு எங்க அம்மா சொன்னா. நான் போயிட்டு என் ரூம் வந்து நானே என்ன லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. So but they got key la, they opened the key and dragged me back, but நான் வர மாட்டேன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு லைக் விட்டுருங்க, ஏன்னா பிரச்சனை வந்து வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ எங்க அந்த ப்ராப்ளம்னாக்கா the book I rented out. சோ அந்த புக்ல தான் வந்துட்டு நான் சொல்லியா சந்திரமுகி கங்கா சந்திரமுகியா மாறினாங்களே மாதிரி அந்த புக்ல இருந்து that ghost wanted to possess me and want me to take her to her world அந்த மாதிரி. நல்லதா இருந்திருக்கும். இல்ல அது எனக்கு சாரி அது என்னோட ஃபீலிங் சொல்லுங்க. சோ அதுக்கப்புறம் அந்த புக் வந்து இமிடியட்லி பர்ன் பண்ணி ஆகணும் if you want to save your daughter அப்படின்ட்டு. ஐயோ because லைப்ரரியில கேட்டா என்ன சொல்றது? புக் வந்து அது வந்து அப்புறம் சொல்றேன் அது என்ன நடந்துச்சுன்னு. பர்ன் பண்ணி டாக்டர் பன் அங்க இருந்து பார்த்துட்டு அன்பே ஒன்னால் மனம் ஃப்ரீசிங் எக்ஸ்கியூஸ் மீ லெட் மீ டெல் யூ சம்திங். So they asked to burn அந்த புக்கு எரிக்க சொன்னாங்க. அந்த புக்கு தேடுறப்பதான் my mom found out நான் இன்னும் நிறைய கதை புக் வச்சிருந்தேன். ஆனா அந்த கதை எல்லாமே பேய் கதை தான். everything is very gory. நான் அந்த மாதிரி வந்து படிப்பேன் but not so much அந்த மாதிரி. சோ அது எல்லாத்தையுமே எரிக்க சொல்லிட்டாங்க. சோ அந்த புக்கு வந்து அவங்க எரிக்கிறப்ப நான் வந்து எங்க அம்மா சொன்னாங்க நான் வந்து எப்படி நடந்துக்கிட்டேன்னா ஒரு கிங்காங் வந்து பிசார் பிஹேவியர் பண்ணுவேன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அப்படி இல்ல சட்டை கழட்டிட்டு தான் பண்ணுமா? அதுக்கு சட்டை போடாம இருக்கும்டா. கிங்காங் அப்புறம் ஏமா நீ வந்து பைத்தியக்காரி சொல்ற கிங்கா விட்டு அந்த புக்கு ஆமா அது இதுக்கு லாலிபாப் சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிங்கா வருது. என்னம்மா இது குரங்கு வித்தாலும் கத்திக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பார்த்தா குரங்கெல்லாம் தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணிக்குமே.
ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். இன்னும் லைக் ஐ ஸ்க்ராச் மை ஃபாதர்ஸ் ஹேண்ட். அந்த மாதிரி லைக் என்ன வந்து விடுங்க, எனக்கு அந்த புக்கு வேணும், நான் அது எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நான் வந்து போய் எடுக்க போனேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. தென் அந்த புக்கு எரிஞ்சு முடிகிறப்பதான் ஐ ஃபைனலி லைக் ரிலாக்ஸ், பட் நாட் சோ ரிலாக்ஸ், அதாவது லைக் ஃபெயிண்டட் அந்த மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சொன்னாங்க ஐ ஸ்டில் டிடன்ட் லைக் நார்மலா இன்னும் ஆகல, எனக்கு இன்னும் அந்த வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. லைக் இட் டேக் டைம் அப்படின்னு அந்த சாமி சொன்னேன், இட் வில் டேக் டைம் ஃபார் மீ டு ரிகவர் அப்படின்னு. ஸோ எனக்கு அது வரைக்கும் எனக்கு எந்த நினைப்பும் இல்லை. ஸோ ஒன் டே when I wake up, அந்த டைம் வந்து டிசம்பர் ஆச்சு, லைக் என்டையர் இயரே போயிருச்சு. ஸோ டிசம்பர் நான் ஏஞ்சி வரப்ப எங்க அம்மா கேட்டாங்க லைக் ஐ யூ ஸ்டில் யூ அப்படின்ட்டுன்னு. ஐம் ஸ்டில் மீ, நானே தானே இருக்க முடியும், வேற யாரா இருக்க முடியும்ட்டுன்னு. அப்புறம் அம்மா சொன்னாங்க லாலிபாப் முன்னுக்கு வச்சு என்ன கேட்டாங்களா, இது என்ன பண்ணும் சாப்பிடணுமா? இல்ல they try actually they tried they did that. லாலிபாப் கொடுத்து பார்த்தாங்க. சரி நான் தான் லாலிபாப்லாம் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. அம்பி மாறிட்டான், முன்ன மாதிரி இல்ல அம்பி. அப்புறம் சைடுல பாத்துக்கிட்டேன் அம்பி மாறிட்டான். பின்னால ஷார்ட் விடுதா இல்ல, ரெண்டு முட்டாயிரா, இங்கிட்ட ஒண்ணு. ஏன் அப்படி நினைக்கிற? அவன் அப்படி நினைக்கிறேன், நீ அப்படி காட்டின, நான் இப்படிதான். அன்னைக்கு கூட ஒரு தான் உட்காந்துருக்கேன், நான் இன்னும் ப்ரோட்டீன் சாப்பிடுவேன், என் வெயிட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னேன், டயட் வந்து ராங்கா பண்ணிட்டேன். அது என்ன தெரியும், ப்ரோட்டீன் ஷேக் எப்படி சார், நீ ப்ரோட்டீன் ஷேக் இப்படி ப்ரோட்டீன் ஷேக் சாப்பிட்றா அப்படி காட்டுறான்டா. ப்ரோட்டீன் ஷேக் இப்படிதான் சாப்பிடுவாங்க, இல்ல ஆட்டிட்டு குலுக்கிட்டு சாப்பிடுவாங்க, குலுக்கிட்டு இப்படி குடிக்கலாம். நீ எது இப்படியே பண்ணிட்டு இருக்க? நான் இப்படி குலுக்குவேன் பாத்துன்ற மாதிரி. ஏன்னா முக்காசி கீழே குனிஞ்சிட்டு இருப்பான், எப்படி குளிக்கிட்டு இருப்பான். ஆமா இல்லையா? எஸ் ஆஃப் கோர்ஸ் கீழே குனிஞ்சு பண்ணலாம், மேலே ஏறியும் பண்ணலாம். கைஃபான் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க யூ டிட் வெல் on your PT3 even though you were possessed அப்படின்னு. தான் எனக்கு பயமே வந்துச்சு, நான் பொசஸ்ட் ஆயிட்டேன்னா. அப்புறம் உட்காந்து சொன்னாங்க நீ பண்ண வேலைக்கு நல்லா வச்ச அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி விட்டாங்க. சொல்லிட்டு மண்டியில ஒரு 2 கொட்டு கொட்டுனாங்க, இந்த மாதிரி புக் எல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. பாரு என்ன ஒரு அம்மானு பீடிது. இனிமே புக் எல்லாம் படிக்க கூடாது, ஓகே படிச்சா அடிச்சிருவேன். என்ன படிக்க சொல்றாங்க, படிக்க வேணாம் சொல்றாங்க. நல்ல அம்மா இப்படிதான் இருக்கணும். இல்ல அதான் முன்னுக்கே அதெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டாங்க. சோ அதனால 2 கொட்டோட முடிச்சிட்டாங்க. Then I was still a library even though in my form 4 around March or something தான் வந்து இன்னொரு பெரிய பிளாட் ட்விஸ்டே நடந்துச்சு. இன்னொருக்கா இது வந்து ஃபைனல் பிளாட் ட்விஸ்ட். அதுதான் நான் ஃபைனலா முடிக்க போறேன் என் கதையை. ஓகே என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து அரௌண்ட் மார்ச் என்னோட ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் சொல்லிட்டாங்க ஹாரர் ஜானர் எல்லாம் வந்துட்டு டேக் பேக் பண்ணணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல தான் ஃபோக்கஸ்டா இருக்காங்க, they are not renting out other book அப்படின்னு. அப்போ என்னது என்ன சொல்ல, அதான் அந்த அதுதான் சொல்லுவோம், இதுல இருக்கு உத்தலவா இருக்கு, ஏதோ ஒண்ணு, நீ ஏதோ ஒரு இருக்க உத்தரவா இருக்கு, உத்தலவா புதுசா இருக்கு. அது 6 விட்டு போச்சு, நான் சைனீஸ் ப்ரொனன்சியேஷன்ல சொல்லியிருக்கேன். என்னது உத்தலவா பிரபுவே என்னமா சொல்ற, சந்திரமுகிக்கு சீன மேல பேய் பொண்டாட்டி கங்கா முழுசா, இப்பதான் பொண்டாட்டி கங்கா முழுசா சீனத்தியான பாரு. கங்கா கங்காலதே இப்படி இருந்து சிண்டியா மாறினாலும் பாரு. இமேந்து அவ பேர் லீ சோங்ஹோய். அந்த ஹாரர் புக்ஸ் எல்லாம் வந்து கொலெக்ட் பண்ண சொன்னதே என்னதான். சோ நான் போய் அந்த ஷெல்ஃப்ல இருந்து எல்லா புக்கும் எடுக்கிறப்ப எங்க அம்மா சொன்ன எரிஞ்ச அதே புக்கு அங்க இருக்கு. நான் வந்து பேனிக், எரிஞ்சு போன புக்கு, அதுக்கு புக்தி கூட இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, காட்டுனாங்க அந்த வீடியோ. இந்த காப்பி 10 இருக்கு எங்க கிட்ட ஒண்ணும். So the thing is, நான் அப்படிதான் நினைச்சேன் இன்னொரு காப்பி இருக்கணும். So just in case நான் வந்து அந்த கவுண்டர்ல வந்து லைக் நம்ம புக்கு ரெண்ட் பண்ண போறோம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, I put in my name, செக் பண்ணேன். நான் போன வருஷம் அதாவது 2017ல என்டையர் இயர் நான் எந்த புக்குமே ரெண்ட் பண்ணல. There's nothing, no record at all. Okay.
ஸோ எனக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து லைப்ரரியன், என்னோட சீனியர் லைப்ரரியன் கிட்ட சொன்னேன், நான் வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன்னு. ஆனா நான் போனதுதான், நான் போய் எங்க அம்மா கால் பண்ணேன், நீங்க 5 நிமிஷத்துல இப்ப ஸ்கூல்ல நிக்கிறீங்க, என்ன வந்து கூட்டு போயிடுறீங்க, நான் இதுக்காக இங்க இருக்க மாட்டேன்னு. எங்க அம்மா கூட்டிட்டு போய் கேட்டாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நீங்க எரிச்சுன்னு சொன்னீங்க அந்த புக்கு அது அங்க இருக்கு அப்படின்னு. சோ மை மாம் டிஸ்கஸ் வித் மை ஃபாதர். சோ எனக்கு 2 சாய்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒண்ணு அந்த புக்கை எடுத்துட்டு வா, நம்ம திருப்பி கோயில போய் கொடுத்து ஏதாவது என்ன எலவன்னு கேட்போம், இல்ல உன் லைப்ரரியன் வாழ்க்கையை விட்டுட்டு பேசாம வந்துருந்தாங்க. அண்ட் த செகண்ட் ஆப்ஷன் இஸ் பெட்டர் ஃபார் மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு டச் தட் புக் எவர் அகைன். சோ அந்த புக்கு அந்த லைப்ரரியில அந்த புக்கு இன்னும் அங்கேயே இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்கா? நான் போயிட்டு திருப்பியும் செக் பண்ணேன். There's nothing called 13 Ghost Story in the system. That's the problem. Yes. அந்த பிள்ளை இனிமே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் கதை சொல்லியிருக்கு, ஏன் படிக்க மாட்டேன்னு. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இனிமே வாழ்க்கையில் நான் புக்கே படிக்க மாட்டேன், 1 மணி நேரம் குடும்பமே இனிமே புக்கெல்லாம் படிக்கூடாது, நீ வந்து புக்கு படிக்காம நீ வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சதுக்கு வந்து சாபம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் புக் இங்க இருக்குன்னு கேள்விட்டு இருக்கேன். ஆமா, அந்த புக்கு நான் படிக்கணும். இப்ப எனக்கு ஏன் சஜாத புக் படிச்சா? எனக்கு லாலிபாப் வேணும். உனக்கு லாலிபாப் வேணுமா புக் வேணுமா? உனக்கு லாலிபாப் வேணுமா புக் வேணுமா? எனக்கு அந்த புக் மூலமா அந்த லாலிபாப் வேணும். புக் மூலமா வர லாலிபாப் வந்து வேற மாதிரி லாலிபாப். நீ வந்து இப்படி கீழே இல்ல பாத்தியா, அந்த மாதிரி லாலிபாப் அதெல்லாம் எனக்கு வேணாம். அதெல்லாம் எனக்கு வேணாம், அதுதான் வேணும். இப்பவுமே எது வேணும்னு ஆசைப்படக்கூடாது. நீ வேணுது இப்பயாச்சும் உனக்கு கிடைச்சிச்சா? அது கிடைக்காதனால தான் வேணும்னு கேட்கிறேன். வேணான்னு சொல்லி உனக்கு கிடைக்கும். என்னன்னா ஓகே வேணாம். What if you ask for lollipop and somebody உன் வாயில விட்டானா? அது வாயில விட்டா அப்படி எடுத்துட்டு திருப்பி விட்டுற வேண்டியதான். See, life is a give and take policy. கிடைச்ச பிற்பாடு திருப்பி நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அன்பும் சரி, கம்பும் சரி. கொடுத்தது திருப்பி கொடுக்கறதா எங்க பழக்கம். கம்பும் அன்பும் ஒண்ணு. கம்பும் கொடுத்தா அன்பும் கொடுத்த மாதிரி. அன்பு கொடுக்கும்போது அன்பு இருக்குல்ல, தெருக்க அன்பு விட்டா காதல் அன்புன்னு கூப்பிடுவாங்க. படுக்க அன்பு விட்டா அது கம்புன்னு என்பாங்க. ஆட்டோ பின்னாலே எழுதி வைக்கலாமே. Thank you so much மீனாட்சி சுந்தரம்பாள். Yes, thank you. இவ்வளவு மங்களகரமா பேர் வச்சுட்டு என்ன மாதிரி கதை சொல்லி இருக்கீங்க? Thank you. Bye. ஸோ அவங்க ஆக்சுவலி இந்த கால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. ஆனால் அவங்கள வச்சு நீ என்ன பண்ண முடியும் பண்ணிட்ட. நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன வேலை தூக்கி போடுற? எதுவுமே பண்ணல. அந்த பிள்ளைகிட்ட நீ எதுவுமே சொல்ல. நடிக்காத. நான் வந்து நீ வேணா ரிவைண்ட் பண்ணி பாரு, அந்த பிள்ளைகிட்ட நீ எதுவுமே சொல்ல. நான் தான் புதுசா கத்துக்கிட்டேன், நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. கம்பும் அன்பும் கடைசியா ஒரு லைன், அப்புறம் கூதி கறி, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் கத்துக்கிட்டேன். இது எனக்கு கூதின்னு என்னன்னு வச்சுட்டு நீயே பொம்மை எடுக்க பாரு. எனக்கு கெட்ட வார்த்தைன்னு என்னன்னு தெரியாது. Meanwhile, சூத்து போட்ட நீ 18 வருஷம் மலேசியால தங்கிட்டு இருந்த. கெட்ட வார்த்தை பேசினதே இல்லை. கெட்ட வார்த்தைன்னா என்ன தெரியுமா? எனக்கு ஃபிளாஷ்பேக்லாம் மண்டில நான் வந்து வாழ்க்கையில என்ன கெட்டது வார்த்தை தெரியுமா? தெரியாம சொல்லியிருக்கேன். சொல்லி எனக்கு அடிலாம் வந்திருக்கு. என்ன சொல்லு பாப்போம். ஷிட்டுன்னு வருதா சொன்னேன். ஐயோ எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை அது. அப்படி சொல்லிட்டேன். அந்த மாதிரி அப்படி சொன்ன பிறகு கெட்ட வார்த்தைக்கு டிக்ஷனரியே வந்து ஏஐயே உங்ககிட்ட இருந்தா எடுக்கணும். சார் உங்ககிட்ட அந்த கெட்ட வார்த்தை டிக்ஷனரி இருக்கா? ஏஐ வந்து கேட்கும், கேட்கறாங்க. இல்ல பேரு நான் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினதே இல்லை. நான் வாழ்க்கையிலே நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேச அந்த எஃபோர்ட் கூட. சரி, அதுக்கு என்ன பனிஷ்மென்ட் கிடைச்சு எனக்கு? என்னை வந்து 2 நாள் வந்து ரூம்லயே உட்கார வச்சு, இனிமே நீ வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம்லயே உட்கார வச்சாங்க. குத்திருக்கீங்க? குத்துல சாப்பாடு கொடுத்து நீ வீட்டு வெளியாக கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஒரு பனிஷ்மென்ட். ஆனா என் ரூம்ல டிவி எல்லாமே இருந்துச்சு. அதனால நான் ரூம்ல 2 நாள் வந்து அமைதியா உட்காந்துட்டு டிவி மட்டும் பார்த்துட்டு. இது உனக்கு பனிஷ்மென்ட். எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. 16 வருஷம் வீட்லயே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. 2 நாள் நீ 16 வருஷம் நீயே சொல்ற 16 வருஷம் அதை கஷ்டப்பட்டு வாழ்ந்தனே. உன் கஷ்டத்தை 2 நாள் வாழ்ந்தேன். ஷிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஐயோ திருப்பி சொல்லிட்டேன். இல்ல அது எனக்கு கஷ்டம் தெரியல. அப்புறம் பிற்பாடு இவங்க லைஃப்ல உங்க லைஃப்லாம் பார்த்த பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ நான் அது கஷ்டம்.
சரி இப்ப கதை சொல்றேன். திடீர்னு புதுசா வர்றீங்க. சரி என்ன கதை சொல்ற? இது ஒரு மர்மமான கர்மாந்தம் பிடிச்ச கதை. மர்மமான கர்மாந்தம் பிடிச்ச கதை. இன்னைக்கு கேட்குற கதை எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு ஹவுஸ்ல வந்து ஷேர் பண்ணி ஒரு 3 பாய்ஸ் அண்ட் ஒரு கேர்ள் தங்கியிருக்காங்க. எது ஷேர் பண்ணாங்க? ஸோ தே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு நான் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஷேர். பட் என்ன அதில் ஒரு விஷயம்னா, இதில் வந்து சொசைட்டிக்கு பொறுத்த வரைக்கும் 3 பாய்ஸ் ஒரு கேர்ள், அவங்கள பொறுத்த வரைக்கும் 4 பாய்ஸ். ஏன்னா அவங்க வந்து இந்த புள்ளிய வந்து ஒரு கேர்ளாவே மதிக்கிறது இல்லை, ஒரு காய் மாதிரி தான். ஏன்னா அது பாக்குறதுக்கும் வந்து கொஞ்சம் தொம்போய் மாதிரி தான். தொம்போய் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அது காய் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, காய் மாதிரி தான். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து வந்து காய் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணி அது ஒரு கேரக்டரே வந்து ஒரு காய் மாதிரி தான் இருக்கும். பட் அதுவும் ஒரு பெண் அல்லவா? இது நீயே சொல்ற மாதிரி. ஸோ என்ன ஆச்சுன்னா, இது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஹானி ஆயிட்டேன்னா அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் ஆசை இருக்குன்ற கதையை கேளு. அது என்ன ஆச்சுன்னு, இவங்கெல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து இந்த பொண்ணுங்களாம் வரைச்சு இதுவும் வந்து பாட்டுல அது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு இப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கர்மாந்த புடிச்ச வேலை பண்ணிட்டு இது ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அது அப்படி இருந்திருக்குடா. நம்ம பண்ணதே இல்லை பாரு. அதான் ஆமாமா, நம்மளும் ஐயோ எனக்கு நான்லாம் பிராமி. என்ன தெரியுமா, when we I think it's normal to say that, as guys we watch porn, we check out girls and everything. ஆனா சொல்லுவாங்க சில பேர், நான் பொண்ணுனா பார்க்க மாட்டேன், போனவா டே ஒன்னே தான், அவங்க தான் செம்ம பவர்ட்டா இருப்பாங்க. பொண்ணுதே இல்லை சார், பொண்ணு பண்றதுன்னு சொல்லிட்டு பண்றது தப்பு இல்லை, ஆனா பொண்ணு மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ட கடவாலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க போன் அது வந்து என்னன்னா திருட்டு ஒலி கேட்டகரி. திருட்டு ஒலி கேட்டகரி, திருட்டுத்தனமா ஒத்துட்டு வர்றது. திருட்டுத்தனமா. Actually, they are the most perverted people I've seen. Correct. When they hide, the more you hide it, the more perverted you are. the more you act innocent, the more perverted you are. அது ஒரு நேஷனே அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அவன் எவ்வளவு அப்படிதான் இருக்கானுங்க. இல்ல வெளியே பண்ண மாட்டேன், ஆனா நீ பாரு கொடுத்து பாரு. அலமதி வச்சு செஞ்சாலே நாங்க இந்த நேஷன் நான் சொல்லவே இல்லை. சொல்ல அது என்ன குத்துன்னு கூட நாங்க சொல்ல. அந்த குத்துக்கும் அந்த நேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்க சொல்லாம எப்படி சொல்றோம் மத்தியா, எங்க வாயில நீங்க சொல்ல வைக்காதீங்க. நீங்களா சொல்லிக்கிட்டீங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, நாங்க அதை சொல்லி. ஸோ அப்போ இந்த குரூப்ல என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஒரு நாள் வந்து they had a party. ஸோ அப்போ they invite some girls and everything. இதுக்கு என்னன்னா, இந்த guysலாம் வந்து ட்ரீட் பண்ணது வந்து இந்த கேர்ளுக்கு வந்து ஒரு they will always treat her like a guy, they will say like jokes about ஒரு பொண்ணா இருந்தாலும் அது வந்து we joke like flat-ஆ இருக்கு அது இதுன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துறதுலாம் வந்து அது எடுத்துக்கும். flat-ஆ இருக்கு அது அப்படிதான் இருக்கு. ஏன்னா அது காய் மாதிரி இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப புலி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது நான் என் ஃப்ரெண்டு ஏதாவது பண்ணியிருக்கான். இது வாஸ் குவைட் மீன்ல பேக் தென். அந்த ஃப்ரெண்ட் நீ தான்? என்ன ஒரு இந்த கேர்ள் வந்து என்ன டீஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் வந்து she used to tease me like லைட் ஆஃப் பண்ணிட்டு காணா போயிடும் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்துச்சு. நார்மல் திங். ஸோ நான் பாட்டு சும்மா இருந்தேன். ஒரு நாள் இப்படி செஞ்சிடுச்சா, நான் அப்படியே உட்காந்து இருக்கும்போது சைனீஸ் கேர்லா சரி போலீஸ் ஸ்டேஷன் போமா, சரி let's go to the police station. Say why you want to go police station, what happened? Just let's report something went missing lah. What, your boobs went missing? எனக்கு தெரிஞ்சு இது சம்திங் ஒரு இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியில யோசிக்கிற ஒரே ஆளு, இந்த மாதிரி பேசுற ஒரே ஆளு யாரு எனக்கு தெரியும். இது நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னியா? அப்படி சொல்லிட்டு அது எப்படி என்ன பார்த்துட்டு சரி புடிச்சு இருக்கு போறேன்னு சொன்னேன். மண்டைக்கு இருந்துச்சு. நான் சும்மா இருந்தேன், வாய் கிண்டு விடுச்சு. இல்ல நானே சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு வந்து என் ஃப்ரெண்டு இன்னொருத்த வந்து this one I didn't see but he said it, but I was laughing and she's like a bro, so she was laughing, and this is body shaming. I admit this is body shaming. I'm not saying this is right, this is wrong, but back then I was stupid. சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து படம் இப்படி பிடிச்சிச்சு. இவன் வந்து இதை ஒரு படத்தை இப்படி பிடிச்சான். ஸோ 2 பேரும் படம் பிடிச்சாங்க. அது வந்து போஸ் வச்சு my only Indian friend அவன் போஸ் வாட்டா ஏர்போர்ட் ரன்வே. எனக்கு போஸ் இதுதான். இதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து கைஸ் குரூப்ல வந்து இந்த மாதிரி கேர்ள் மாட்டுனுச்சுன்னா செத்துச்சு.
சோ அந்த மாதிரி இல்ல அதுவும் எங்களை இன்ஸ்டால் பண்ணோம். ஆமா of course la they have to take it what என்ன இந்த கருப்பன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். I mean அது ஆனா அந்த டேமேஜோட இந்த டேமேஜ் ரொம்ப Actually there's one content creator I know, she was part of this Chinese group called Daisy ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து அது பேர் வந்து M ல இருந்து ஆரம்பிக்கும். I forgot her name and she's very pretty girl, okay, but she made an entire song how she's flat. oh She made like the visual of the music video is basically she's sitting in the airplane flying. oh actually I think I've seen I've seen I've never respected a content creator so much in my life. I really I see. ஆனா அது இருக்கும். yeah நான் பாத்துர்க்கேன். 你说话的技巧有小有病，明明不知清醒也用心经营。 Chinese people right make fun of like they make fun of their level of different way. So அப்ப இந்த குரூப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பார்ட்டிலாம் வச்சிருக்கும்போது they played the what they call truth or dare kind of thing. அப்ப இன்னும் என்ன நடக்கும், யூஸ்வலா வந்து ட்ரூத் ஆர் டேர் பண்ணாலே வந்து முக்காவாசி பேருக்கு இது தெரியாது. ஆனா இப்படிதான் ஆரம்பிப்பானுங்க, விச் இஸ் போடுறதுக்கு தான் அந்த கேமே. ஓகே, அதுதான் ஒரு குரூப்ல கேர்ள்ஸும் காய்ஸும் இருந்தாங்கன்னா அதுக்கு முக்காவாசி டைம் இதுதான், இல்லாட்டி அந்த மாதிரி டாபிக் அது பேசுறதுக்கு. ஸோ அப்ப ட்ரூத் ஆர் டேர் இருக்கும்போது இந்த கிட்ட வந்து கிஸ் பண்றது, யாரை கிஸ் பண்ணுவேன், யாரை மர்டர் பண்ணுவேன் எல்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப இந்த ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும்போது suddenly I don't know why she feels so hurt. I don't know what happened to her. You know, I just realized we played Truth or Dare once and after that I never wanted to play again. Truth or Dare விளையாடும் போது நீ எப்பயாச்சும் கேட்டிருக்கேன் நான் அவ்வளோ அசிங்கமா இருந்திருக்கேன்னு. இது எனக்கு இப்படி சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து Truth or Dare அந்த பொண்ணு வந்து okay guys, Jivan, you have to kiss the girl, just peck. இது நீ சொல்லியிருக்கேன். பெக் பண்ணோம், அந்த பொண்ணு 1/2 மணி நேரமா அழுதுட்டு இருந்துச்சு. இவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேர்ளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ யாரை ஃபக் பண்ண இது இருக்குது, அப்போ அவன் வந்து அந்த இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அதை விட்டுருக்காங்க. அப்போ அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து கேட்டிருக்குங்க, வாய் நீ அதை சூஸ் பண்ணாமல் ஏன் எங்களையே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு வந்து நான் உன்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஐ வில் ஃபக் யூ, ஐ வில் மேரி யூ, ஐ வில். அப்போ கீழ் வந்துட்டோம் அது எப்படின்னு அது வந்து எடுத்துக்குது. அப்போ ஒரு இடத்துல வந்து ஐ திங்க் தி ஹை ஆர் ட்ரங்க் ஆர் சம்திங், அவன் சொல்ல ஒரு விஷயம் வந்து அவன் இதான் சொல்லிட்டான் oh fuck her, I would rather fuck a pig than fucking her அப்படின்னு. So அது சொன்னதும் and she feels so hurt, but அது அங்க காமிச்சிக்கல. பட் என்ன ஆச்சுன்னா அது slowly boil up inside. அதை பத்தி பேசுவோம்ல, அதை பத்தி அது கன்ஃபரண்ட் பண்ணல. அது over a period of time she feel like she boiled up ஏன்னா the thing is that's the guy she secretly admire. Oh, so she boiled up when she was boiled, she's slow cookla. உள்ளுக்கு சமைச்சு கறி வந்து கூதி ஆயிடுச்சு. So you telling me she was a slow roasted pig, is it? அந்த அளவுக்கு நான் சொல்லல, நான் அவங்க சொன்னதும் சொல்றேன், நான் சொல்லல. அவ எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன கதையில வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது they say she's a flat, she look like a guy அந்த மாதிரி. So but ஆனா அதுக்கு வந்து இவனை சீக்ரெட்டா பிடிக்கும். பட் somehow வந்து it's a friendனால they keep it like friend la, nothing. ஆனா அதுக்கு அவனை பிடிக்கும். அவன் சொன்னும் போது she feel like how did you can say and in front of the girls, and the girls வந்து suddenly she feel like girl. All this time she feel like a dude, but ஆனா இந்த மாதிரி சொன்னதும் வந்து she feel so hurted, so painful. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, நான் போற பாதை இனிமே பெண் பாதை இல்ல, அது கொஞ்ச நாள் வந்து வெளி ஹோம் டவுன் போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாட்டில் இருந்திருக்காங்க. Then when she came back, she's different, she's totally different, completely. இது அது மாதிரியே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு. Because the way she dressed is different, the way she looks is also different, and in fact they find it, she started to look attractive. எப்படி இது நம்மளுக்கு தோணக்கூடாது, ஆச்சு கன்றாவி அப்படின்னு அவங்களே வந்து அவாய்ட் பண்றானுங்க. பட் somehow she still lives in the same house, right? அப்ப என்ன பண்ணிருக்கனா, ஒரு நாள் வந்து இவன் வந்து தொழுவிக்கிட்டு இருந்திருக்கான். by the way they all Malay. So அப்ப அவன் வந்து சீனா நினைச்சிட்டு இருந்தானே. no they Malay. So அப்ப அவன் வந்து but they are very open lah, Malay, but they are very open. அதுல வந்து I think one of the guys is different, they say he's Chinese or mixed, something like that. Yeah, he's mixed. So அப்ப இவன் தொழுவிக்கிட்டு இருந்திருக்கும் போது every single time when அவன் கூப்பிடும் போது she's open the door, she's actually masturbating while அவன் தொழுவிக்கிட்டு இருக்கும் போது she's like moaning and stuff. அப்ப இவனுக்கு அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆகுறதா, எங்கர் ஆகுறதா, ஒண்ணுமே தெரியல. ஹானி ஆகுதா, அவனுக்கு ஹானி ஆகுது அது. சோ அவன் பார்த்துட்டு இதுக்கு கண்டிப்பா அவனுக்கு எங்க ஆகணும், ஏன் அவனுக்கு ஹானி ஆகுதுன்னு அவனுக்கு தெரியல. பட் இது வந்து அவன் வந்து யார்கிட்டயும் சொல்லல. இப்படியே போயிட்டு இருக்கும் போது தென் ஒரு நாள் வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட் among the guys வந்து they will always make fun about her, and அது வந்து அதுக்கு தெரியாது. ஒரு நாள் இவன் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து டிஃபெண்ட் பண்றான். அதுக்கு அவங்களுக்கு
ஆமா இவன் ஏன் டிஃபெண்ட் பண்றான். Then they started to bully him. இப்படி பார்த்துட்டு நெல்லே தம்பி இங்க சேனல் ஒரு ராங் சிக்னல் போகுது, என்ன திடீர்னு இங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் குரூப்ல தான் இருக்கான். சோ அது சொல்லும் போது அவன் டிஃபெண்ட் பண்றான். ஏய் கம் ஆன்லா, there's a thing லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் சீரியஸ் ஆயிட்டான். சோ இவங்களுக்குலாம் வந்து சம்திங் ராங். என்ன அது எப்படி திமுக நீ தான் போன வாரம் இன்னும் கண்டு எங்களோட தருவா பேசிட்டு இருக்க, நீ தான் லைனே விட்ட, நீ சொன்ன டைலாக் தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் போன வாரம் அவ பொண்ணு மாதிரி இல்ல, இந்த வாரம் பொண்ணு மாதிரி இருக்கா. ஆக்சுவலி சோ இவங்களும் என்னன்னா அப்ப எல்லாரும் வந்து அது பொண்ணா மாறணும் உங்களுக்கு வந்து இதானு. So because the way she'll dress everything suddenly different, right? அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அது அட்ராக்டிவ் தெரியுது. இது வரைக்கும் அது அட்ராக்டிவ் தெரியல. But slowly the guy who நான் சொன்னேன் அந்த பண்டின் I will rather fuck the pig, that's the guy வந்து அந்த ப்ரே பண்ணுவான்னு சொன்னல, அவன் வந்து started to fantasizing her while sleeping. அவன் தூங்கும் போது அது கனவுல வந்து அது அவனுக்கு why the fuck அவன் வந்து அதை இரேஸ் பண்ண பார்க்குறான். பிகாஸ் இஸ் a friend. அவனுக்கு திருப்பி அந்த மாதிரி சாமி கும்பிடும்போது அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை சொல்லி அவன் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி நீ வா சாமி கும்பிட கூட நிற்கே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ 2 பேரும் வந்து நீ சாமி கும்பிட்டு இருக்காங்க. தென் 2 of them also heard mourning. Like she's mourning in all exactly அந்த ப்ரேயர் பண்ணும்போது அந்த டைம் ப்ரேயர் பண்ணும்போது தான். ஸோ they feel like இது அதுக்கிட்ட கன்ஃபர்ம் பண்ணலாமா, like மோனிகா it's not cool at this point. ஆனா அதே சமயம் they liked it. Both of them also liked it. Now they stop praying after that. They are actually so tempted to go inside to her room. Like they really wanted to. ஏன்னா கதவு திறந்து போட்டு பண்ணி மோர்னிங் பண்ணிட்டு இருக்கு. So they like, hey, maybe she want us to fuck her. Maybe she feel like finally what if she really want us to fuck her. Like அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு முன்ன எல்லாம் ஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி திடீர்னு இந்த மாதிரி மாறாங்க. So at one point that the guy said, hey, it's a limit all this. Actually அவன் தான் நார்மலா இருக்கான், இவங்கெல்லாம் மாறிட்டானுங்க. இவங்க கண்ணுக்கு நீ ஏன் டிஃபெண்ட் பண்ற அதுக்கு அப்படின்னு. பட் they are changing. He is the only one looking at them like you guys are changing. You guys are இப்போ நீ அதை ஃப்ரெண்டா பார்க்காம நீ வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் மட்டும் தான் வந்து ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா அவன் இந்த வீட்டில் ரொம்ப தங்குறது இல்லை. அவன் முழுசா அந்த வீட்டில் தங்காம அவன் வெளியே போயிட்டு வரான். ஸோ இவங்க தான் முக்காசி டைம் இங்க இருக்கானுங்க. ஸோ இவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இவங்க கண்ணுக்கு அவனுக்கு என்னமோ பிடிச்சிருக்காத, அவங்க 2 பேரும் அதை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் வந்து அதுக்கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்கான். ஸோ தே லைக் ஃபீல் லைக் அவன் வந்து அதை எடுக்க பார்க்கறான், அவன் ரொம்ப டிஃபெண்ட் பண்றான், அவன் இது பண்றான் சொல்லிட்டு they are talking behind his back. ஆனா இவங்க தான் சீக்ரெட்லி ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு அதை ஃபக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் வந்து they had a fight. They had argued, they had a fight. அவன் நான் வீட்டுக்கு வரலன்னு கிளம்பிட்டான். என்ன மாதிரி ஃபைட்டா இருக்கான்? உட்காரு, நீ உட்காரியா நான் மட்டும் உட்காரடா. என்னடா என்ன சண்டை? ஏதோ ஒரு ஃபண்டை இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வந்து சண்டை வந்திருக்கு. தென் சண்டை வந்ததுல இவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த two guys தான் வந்து இந்த வீட்டில் இருக்கானுங்க. தென் ஒன் டைம் திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, they were dreaming. ஆனா ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ரியாலிட்டியில் பார்த்தா they actually fucking her. They having sex with her. They actually so they like cannot believe. நம்ம கனவு தான் நினைச்சோம், நம்ம என்ன நினைவா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. they really don't know. Then அதுவும் வந்து they don't know how to talk to her after that. So அதுவும் ஒன்றும் இல்லாத மாதிரி she consented. அது இது வரைக்கும் she feel like she is being used by them. நான் என் மேல அட்வான்டேஜ் எடுத்துட்டு. So she went and report police. And இந்த மாதிரி ஃப்ரெண்ட் வந்து என்ன அட்வான்டேஜ் எடுத்தாங்க. அவங்க எடுத்துட்டு no, நாங்க எப்படி அது பண்ணிருக்க முடியும் if she is not consented இல்லைன்னு. Then they checked the phone and everything. Somehow the message all somehow அது வந்து flirty மெசேஜ் மாதிரி தான் இருந்திருக்கு. எல்லாமே இவனுக்கிட்டயும் இருந்திருக்கு, அவங்ககிட்டயும் இருந்திருக்கு. அந்த ஒருத்தன் அவங்ககிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி மெசேஜ் இல்லை. ஸோ இவங்க மட்டும் அந்த மாதிரி. ஸோ they kind of feel like அது ஹிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் போயிருக்காங்க. they don't understand என்ன இருக்கு, என்னதான் நடந்துச்சு இவங்களுக்குள்ள, ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு தெரியல. Then அதுக்கப்புறம் இது நடந்த பிற்பாடு the both of them started to eat stress eating like crazy and both of them became fat. 2 பேருமே ஃபேட் ஆகி இதாகி அவங்க மைண்ட் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆச்சு. And every night they will have this kind of dream. They cannot have prayer வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கனவு வரும். போய் செக்ஸ் பண்ணு ஏதாவது பான் பாரு, ஏதாவது இது பண்ணு. they like completely fucked up in their brain. And they like ஏன்னா இப்போ அது இல்லை இந்த இடத்துல, அது கிளம்பிடுச்சு. ஸோ they like என்னதான் நடந்திருக்குன்னு அப்படின்னு வந்து போய் கேட்கும் போது இந்த காய் இருக்கால, நான் சொன்ன அந்த ஒரு காய்னா அவன் தான் வந்து he want to know என்னதான் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு, ஏன் போலீஸ் ரிப்போர்ட் வரைக்கும் போயிருக்கணும், ஏன் நம்ம எல்லாம் ஃப்ரெண்டா தானே இருந்தோம், ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு he went and talked to them and he went and talked to her. அது talk to போது அது ரொம்ப அழுது ரொம்ப இது வேணும், அது உண்மையா சொல்லியிருக்கேன். பட் what she did is what caused all this thing. அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு போமோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நான் அழகா ஆகணும், நான் எப்படி அழகா வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போயிட்டு இது பண்ணியிருக்கு. அவன் என்னத்தை கொடுத்தான், என்ன பண்ணி விட்டான், என்ன செஞ்சிருக்கான்னு அது ஒண்ணுமே தெரியாது. அது வந்து இவங்களை மயக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அது பண்ணல. பட்
that thing is possessed by jinn or என்னமோ அது வந்து இது மேல பூந்து that thing went and wanted to attract them. So அவன் கொடுத்த ஜின் basically is like every prostitute எல்லாம் கிடைக்கும்ல, எனக்கு ஒரு ஆம்பளை வேணும். அவன் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உனக்கு அவனை வேணும். ஆனா அது சொன்னது என்னன்னா, நோ, அது வந்து இப்படி சொல்லல. அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, எனக்கு என்னை வந்து என் பாய் ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பத்தி பேசிட்டான், எனக்கு அது அவனை பேசுறது பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு. அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஓ உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, இதுக்கு தாங்க அந்த மலையாளம் டிரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர். ஓ நீ அப்படி வரியா? சோ மிஸ்கம்யூனிகேஷன் ஏதோ நடந்திருக்கு. அவன் வந்து ஓகே அப்ப உனக்கு அவன் தானே வேணும், அவனை போடுவான் அந்த மாதிரி, உன்னை அவன் விரும்புவான், உன்னை வந்து அதுக்கு மேல அவங்க இப்ப என்ன 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காண்டி 2 பேருமே வேணும்ட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கு கிடைச்சிருச்சு. பட் ஆனா அது ஒரு கேஸும், ஏன்னா இப்ப அவங்க உன்னைய என்னன்னு சொன்னாங்களோ பிக் மாதிரி இருக்கேன்னு சொன்னா, அது அவன் 2 பேரும் பிக் மாதிரி ஆயிட்டானுங்க, தின்னு. ஸோ விச் இஸ் லைக் த ஜின் possess them, so they cannot live happily after that. So இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஃப்ரெண்ட் தான் வந்து this is like okay, 2 பேர் சைட்லயுமே வந்து தப்பு இருக்கு. So you guys did a stupid mistake and the mistake வந்து cost so much of price for this. Then அது வந்து அதுக்கப்புறம் அதோட லைஃப் வந்து ஹாப்பியா இல்ல. Now she is like their own family. ஏன்னா அதோட இது என்னன்னா, என்னை எல்லாரும் அட்ராக்ட் பண்ணு தானே. என்ன ஆச்சுன்னா, அது ஓன் ஃபேமிலிலேயே வந்து அந்த கசின் பிரதர்ஸ் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து இது வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, செக்ஷுவலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் somehow வந்து அட்ராக்ட் பண்ணாங்க. So the family until they saw that this is not right. அப்ப அவங்க சைட்டும் வந்து இதை வந்து கொண்டு போயிட்டு ஒரு மந்திர நல்ல ஒரு உஸ்தாத்துக்குள்ள போய் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணதெல்லாம் சொன்னோம். அது அழுது சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணிட்டேன், நான் வந்து யாரையும் எதுவும் ஹார்ம் பண்றதுக்காக சொல்லல, பட் எனக்கே தெரியல நான் என்ன பண்ணேன், என்ன ஆச்சுன்னு. Then the ustaz actually helped her to cast away the spirit and everything. அது கேஸ் டு பிரேக் பண்ணோம்னா they have to do some rituals and stuff. ஆனா அவங்க அந்த பாய்ஸும் வந்து அவங்க சைட் ரிச்சுவல் பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்க பண்ணாட்டி somehow will come back to her also. அந்த மாதிரி லைக் போத் சைட்டும் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்பதான் இந்த ஃப்ரெண்ட் வந்து போய் சொல்லியிருக்கான், டே உங்களுக்கு வந்து வந்து அது இந்த மாதிரி பண்ணியிருக்கு, இந்த மாதிரி, ஸோ யூ ஆல் ஹேவ் டு கம் டுகெதர் அப்படின்னு. பட் they don't want to look at her. She also don't want to look at them. Police case என்ன? Police case வந்து report பண்ணது. Police they eventually brought it. It became very consensual. So they like ரெண்டு சைடும் வந்து they make it wanted to go to court to that extreme, they can go. ஆனா இது consensual. So the lawyer வச்சு தான் பண்ணனும்னு சொல்லிட்டு they are like ask them to settle it by themselves. போனோம்னா கோர்ட் வைஸ் வரைக்கும் நீ போணும். ஏன்னா அது வந்து எந்த இடத்துலயும் வந்து ரேப் பண்ண மாதிரி ஒரு இது இல்ல, ஒரு அதாவது ஹர்ட் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நார்மலான ஒரு consensual. ஸோ அதனால வந்து நீ எப்படி இதை வந்து ரேப் பண்ணாங்கன்ற எந்த இடத்துல நீ சொல்ல முடியும். ஸோ அதனால போலீஸும் வந்து சீரியஸா இதை எடுத்துக்க முடியல. தென் அதனால தான் வந்து பட் ஷீ ஃபீல் லைக் யூ மிஸ்யூஸ்ட் மீ. அவங்க சைட்ல வந்து நோ, வி பீங் டெம்ப்டட் டு டூ திஸ் திங் அண்ட் யூ த வே யூ டாக்கிங் ஆல் அப்படின்னு. பட் eventually they actually talk it out, they did the rituals and stuff. கடைசி வரைக்கும் வந்து the friendship is broken, but this guy is the only one who contacting between both of them and having friendship, but they don't talk anymore. We don't talk anymore. ஸோ ஆனால் இந்த வாரம் வந்து எபிசோட் வந்து கொஞ்சம் லாங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடிட்டர் வந்து பக்கத்தில் நடந்துட்டு இருக்கான். அவன் வந்து அவனாலதான் இந்த வாரம் நான் அந்த கதை சொல்ல விரும்பல. அல்ல, அவன் ஸ்பைடர்மேன் பார்க்க கிளம்புறான், ஸோ மன்னிச்சு விட்டுருவான். ஓ மை காட், அவன் வந்து எங்களை விட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் எவ்ரிபடி நோ, இந்த வாரம் வந்து எடிட்டருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வாரம். ஏன்னா அவரோட பிறந்த நாள். எஸ், ஹேப்பி பர்த்டே டு எடிட்டர்னு வைங்க. எடிட்டர் உங்களுக்கு சில பேர் பேர் தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுங்க. அந்த எடிட்டருக்கு பிறந்த நாள். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ, தேங்க் யூ so much for being part of the team. Thank you for helping us get this far. நன்றி. பக்கத்துலேயே உட்காந்து உன்னை பத்தி பேசுறது கன்றையாக இருக்கு. ஆனா we appreciate you, I appreciate you and he also appreciates you. And இதுல என்ன மீன் போட போறான்னு தெரியல. ஏதாச்சும் விஜய் மீன் போட்டு அழுகுற மாதிரி ஏதாச்சும் மீன் போடுவான். உங்களுக்கு இந்த மாதிரி பேய் கதை வச்சிருச்சனா எங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்க கூகுள் டாக் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. சில பேர் வந்து இந்த ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு என்ன தர மாட்டாங்க, யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு ப்ரோ இப்படி உங்களுக்கு கான்டாக்ட், நீ இன்ஸ்டாகிராம் வர்றதுக்கு தான் நான் ஆன்லைன் பண்ணனா, நீ வந்து இங்கே வரணும்னா இங்கே வந்து பேசு. ஸோ உங்களுக்கு கூகுள் டாக் இங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரே ஒரு தடவை சப்மிட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து புது வீடியோலாம் வந்து அடுத்த வாரத்தில் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த எபிசோட் முடிச்சோன்னே Wednesdays and Fridays வந்து வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ வாட்ச் தட் as well. It's a quick video, 10-15 minutes. It be like a combination of 2-3 videos or one. It's a mashup lah, கதை மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து யாராச்சும் டாஸாக பார்க்குறது ஒரு மணி நேரம் இப்படி பார்க்க முடியலன்னா இது வந்து ஷார்ட் வெர்ஷன், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காட்டலாம். Okay, with that being said, thank you so much for watching. My name is Jeevan and I'm Krish. We'll see you in the next one. Ciao.